மறுபடியும் கொஞ்சம் சத்தமா படிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு நமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் தரிசனம் ஆவார். ஆமென். நம்ம பல பேர் பல சபைகளில் சொல்லுவாங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? உண்மையாகவே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? நீங்க சொல்லுங்க, சபையார் சொல்லுங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? நீங்க பேசணும். இன்னைக்கு நிறைய பேச போறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. ரட்சிப்புனா என்ன? மனம் திரும்புதல். ஓகே. இப்ப நமக்காக இங்கே ஆண்டவர் பாவம் இல்லாமல் என்ன பண்ணியிருக்கிறாரு? படிச்சீங்களே, நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? பலியிடப்பட்டிருக்கிறாரு. நம் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆவது தரம் பாவம் இல்லாமல் என்ன பண்ணுவாரு? தரிசனம் ஆவார். ஆமென். நம்ம இப்ப எல்லாரும் கேட்பாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? உண்மையாகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், இன்றளவும் உயிரோடு இருக்கிறார் என்று நாம் வாயினாலே அறிக்கை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது மற்றும் 10வது வசனத்தை நீங்க படிங்க. சத்தமா படிங்க. யாரா மைக் இருந்தா நீங்க படிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது மற்றும் 10வது வசனத்தை படிப்போம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ஆமென். நம்ம விசுவாசமா இருக்கோம் இல்லையா? நம்ம எத்தனையோ வாட்டி ஆண்டவருடைய வசனங்களை கேட்டிருக்கிறோம், அதன்படி நடந்திருக்கிறோம், இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறோம். அப்ப விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று பாடல்கள் பாடணும். இப்ப விசுவாசத்தினால நம்ம இருக்கிறதுனால இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா இல்லையா? ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நீங்க உங்க வாயினால அறிக்கை இடணும். எப்படி சொல்லணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க உறக்கமா சத்தமா சொன்னா ஆண்டவருடைய காதுக்கு கேட்கப்படும். ஓகேங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், என் குடும்பத்துக்காக மரித்தார், என் பிள்ளைகளுக்காக மரித்தார், அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்று என் நாவினால் அறிக்கை செய்யும் பொழுது நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆமென். இந்த வார்த்தை சொல்லும் போது உங்களுக்கு உண்மையாவே உடம்பு சிலுக்குது அப்படின்னா நீங்க உண்மையாவே ரட்சிக்க. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கையிடப்படும். அப்ப ரட்சிப்பு நம்மளுக்கு உண்டாகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? வாயினால அறிக்கை செய்யணும். அறிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு என்னவா இருக்கும்? எம்டியா தான் இருக்கும். நம்ம ஏன் வாழ்க்கையில இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கோம்? ஏன் நம்ம அடுத்த நிலையில நம்மளால போக முடியல அப்படின்னா நம்ம வாயினால அறிக்கை செய்யறதே கிடையாது. ஏன் அறிக்கை செய்யறது இல்ல? எனக்கு நன்றி உணர்வே இல்லை. என்ன நன்றி உணர்வு? என் மனைவி எனக்காக செய்து கொடுக்கிற எல்லாவற்றையும் நான் அன்போடு ஏற்றுக்கொண்டு, அதுல உப்பு இருந்தாலும் காரம் கம்மியா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் நான் நல்லா இருக்குன்றத உங்க வாயினால நீங்க சொன்னீங்கன்னா அங்க ஏதாவது பிரிவினைவாதம் வருமா? பிரச்சனை வருமா? வரவே வராது. உங்க பெற்றோர்களுக்கு நீங்க கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கீங்க. பெற்றோர்கள் எது வாங்கி கொடுத்தாலும் உங்க வாயினால எனக்கு ரொம்ப நன்றி அப்பா, நன்றி அம்மா, எனக்கு இதை வாங்கி கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை வாங்கி கொடுத்துருக்கீங்க, இந்த சூழ்நிலையை உணர்ந்து நீங்க நன்றி சொன்னீங்கன்னா நீங்க பிடித்தமான பிள்ளையாக உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க இருப்பீங்க. இன்னைக்கு பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னா, நீங்க என்னதான் வாங்கி கொடுத்தாலும், நீங்க என்னதான் செஞ்சாலும் அவங்களுக்கு என்னவா இருக்காது? என்ன இருக்காது? நன்றியே இருக்காது. வயதான தாய தந்தை இருப்பாங்க, முதியவர்கள் இருப்பாங்க, பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு திருமணம் செய்து வைத்திருப்பாங்க. அவங்க தேவைகளை தாண்டி செலவு செய்து ஒரு திருமணம் செய்து வைத்திருப்பாங்க. ஆனா நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கோமா அப்படின்னா இல்ல. எனக்கு இன்னும் வேணும், எனக்கு இன்னும் வேணும், வேணும் 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 வேணும்ன்ற வார்த்தைகள் தான் நமக்கு
ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணும்போது கூட எப்படி பிரேயர் பண்றோம்? ஆண்டவரே எனக்கு இதை தாங்க, அதை தாங்க, இதை தாங்க, அதை தாங்க சொல்லிக்கிட்டே இருக்கமே வச்சு என்னைக்காவது நன்றி சொன்னோமா? நன்றி உள்ள பிள்ளைகளாக நாம் இருப்போம். நம்ம வாயினால அறிக்கை இடும் பொழுது நம்ம ரட்சிக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்க அறிக்கை இடும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க? ரட்சிக்கப்படுறீங்க. ரட்சிப்பு என்பது ஏதோ வானத்துல இருந்து டைரக்டா கொடுக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இன்று வாழ்ந்துட்டு இருக்கிற நாம ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்து, என் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று உங்கள் வாயினாலே அறிக்கை செய்தீர்களானால் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. ஓகேயா? இப்ப ஒரு வசனம் நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன நன்றி மட்டும் சொன்ன ஆண்டவர் நாங்க நன்றி சொல்லிட்டு தான் இருக்கோம், ஆனாலும் ஆண்டவர் எங்களுக்கு தரவே இல்லையே, எவ்வளவு நாளா நாங்க இவ்வளவு கஷ்டத்திலேயே இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஏற்ற வேலை வரும், ஏற்ற காலம் வரும். எப்படி நீங்க ஒரு செடியை நட்டு அது வளர்ந்து ஒரு கனி கொடுக்கணும்னா நீங்க எப்படி காத்திருக்கீங்களோ, அதே போல உங்க நேரம் வரும் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கோம்? காத்திருக்கோம். அப்ப காத்திருப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை என்னவா இருக்கும்னா ஒரு வெறுமையை தான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம், இந்த சிறிதளவு விசுவாசம் இருந்தால் இந்த பெரிய மழையை கடந்து போக கடவுது என்று நீங்க விசுவாசிங்கன்னா கண்டிப்பா என்ன ஆகும்? தகர்ந்து போகும். அப்ப ஒன்றுமில்லாத எனக்கு ஆண்டவர் இன்றளவு என்னை வாழ வைத்திருக்கிறார், எனக்கு வாழ்க்கையை தந்திருக்கிறார். கை கால்லாம் நல்லா இருக்கு, கண்ணு நல்லா இருக்கு, காது கேட்குது, மூக்கு சுவாசிக்க முடியுது, என் இருதயம் நல்லா இருக்குன்னு நீங்க ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்கிறவர்களாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவாரு? உங்க தேவையை சந்திக்கிறவராக இருக்கிறார். எப்போ ஒரு சின்ன புள்ள தன் தகப்பனுக்கு நன்றி சொல்லுது அப்படின்னா, ஒரு தகப்பன் என்னவா என் வாழ்க்கையை உனக்காக தான் திறந்து கொடுக்கிற நிலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்து இந்த உலகத்துல பட்ட பாடுகள் அநேகம், எனக்காக மரித்து தகப்பன் சொன்னதை கீழ்ப்படிந்து நமக்காக இங்க வந்து அவரு ராஜாவாகவே இருக்கிறார். ஓகேங்களா? யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து ஒரு சில வசனங்களை நீங்க படிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரும் உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக நான் சொல்றேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அந்த வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வார்த்தை மனு உருவாகி நமக்கு ஒரு மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்து எனக்காக பாடுபட்டு சிலுவையில் அறைந்து 3ஆம் நாள் உயிரோடு என்ன பண்ணப்பட்டார்? எழுப்பப்பட்டார். இதை நம்ம என்னைக்கு உணர்கிறோமா? உணரவே இல்லை. இப்ப ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை சரியாக செய்கிறார்களா அப்படின்னு சொன்னா, என்னங்க நான் சரியா தான் செஞ்சுட்டு இருக்கேன், என்ன இப்ப செய்யல, எல்லாமே சரியா தான் செஞ்சுட்டு இருக்கேன், நல்லா சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், சாப்பாடு போடுறேன், எல்லாமே செய்யறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை நீங்க போதிக்கிறீர்களா உங்க பிள்ளைகளுக்கு? நீங்க சிறு வயதில் இருந்து உங்கள் பிள்ளைக்கு நீங்க சரியான அன்பை போதிக்கிறீர்களானா இந்த இடம் ஃபுல்லாயிடும். உங்க பிள்ளைங்க எத்தனை பேர் சர்ச்சுக்கு வந்திருக்காங்கன்னா கொஸ்டின் மார்க். இல்ல எத்தனை பெரியவர்கள் இங்க வந்திருக்காங்க, இளைஞர்கள் எத்தனை பேர் இங்க வந்திருக்காங்கன்னா கொஸ்டின் மார்க். இந்த ஸ்ட்ரீட் பேர் என்னது? உங்க தெரு பேரு என்ன ஸ்ட்ரீட்? சட்டமா சொல்லுங்க. எஸ்பிஜி மிஷன் ஸ்ட்ரீட்னா என்னது? மிஷன் ஸ்ட்ரீட்னா என்னங்க? இன்னைக்கு யாராவது நான் இந்த குளத்துல பிறந்திருக்கேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கேன், உங்க சொந்த சகோதரருக்கு, உங்க இந்து சகோதரருக்கு, பக்கத்துல இருக்கிற உங்களுடைய முஸ்லிம்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்னைக்காவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை பத்தி சொல்லியிருக்கீங்களா? ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை பத்தி சொல்லியிருக்கீங்களா? நான் படிக்கிற காலத்துல நான் என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்றேன், தரங்கம்பாடிங்கிற ஊர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நாகப்பட்டினம் பக்கம் பொறையார் பக்கத்துல, அங்கதான் ஜீகன் பால் முதல்ல ஏதாவது பிரிண்டிங் பிரஸ் ஆரம்பிச்சு புதிய ஏற்பாடு அங்கதான் வந்து பிரிண்ட் பண்ணி இந்த தமிழ் மக்களுக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு உலகம் முழுசும் அவருடைய பேரை சொல்லப்படுது. அங்கதான் முதல்ல வந்து பெண்களுக்காக என்னது ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்மளுக்கு வந்து முதல்ல டீச்சர் ட்ரைனிங் அங்கதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கதான் குருக்கள் தியாலஜிக்கல் படிக்கிற செமினரி அங்கதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கதான் வந்து அனாதை பிள்ளைகளுக்கும் ஆதரவற்ற நிலையில இருந்த அந்த பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணாங்க, அங்க ஒரு விடுதியை ஏற்படுத்தி அங்க பள்ளி கட்டணம் எழுப்பி அங்க எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க, எஜுகேஷன் கொடுத்தாங்க, கல்வியை கொடுத்தாங்க. அந்த மாதிரி இடத்துல தான் நான் போய் படிச்சேன். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்க ஏற்றுக்கொண்டேன். எப்படி ஏற்றுக்கொண்டேன்னு நான் சொல்றேன்.
நீங்க இருக்கிற இதே நிலையில தானே எங்க அப்பா அம்மாவும் இருந்தாங்க. பழையமான என்ன பெரிய கிழக்கு கடற்கரை இல்லையா, இங்கதான் இருக்கு, எல்லாம் நீங்க வந்துருப்பீங்க 1000 இதே நிலை. அதே இது கொட்டாய் ஏன் ஒரு பெரிய வசதியா இருந்து ஒரு பண்ணை வீட்டை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் வீடு, அந்த வீட்டுல வேலை செஞ்சு ஏறு மாடு வச்சு கிட்டத்தட்ட எத்தனையோ வண்டி மாடுகளை வச்சு தேவையிறக்கம் எங்க தாத்தா வேலை செய்தார். எங்க தாத்தா வேலை செய்தார். ஆனாலும் எங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, பெருமை ஜாஸ்தி ஆயிடுச்சு. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுது இல்ல. அப்புறம் என்ன, எப்படி வரும் நமக்கு பெருமை? எப்படி எனக்கு கோபம் வருது, எனக்கு எப்படி எரிச்சல் வருது? என் சொந்த சகோதரனை ஏன் என்னால் சிநேகிக்க முடியல? பக்கத்துல வீடு கட்டிட்டானா எனக்கு பொறாமப்படுறனே. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் ராமனும் சாப்பிடாம கொள்ளாம கடன் வாங்கி ஒருவேளை வீடு கட்டிருப்பான். நீங்க என்ன பண்ணணும், சொந்த சகோதரனுக்கு நீங்க என்ன பண்ணணும், கை கொடுத்து, நண்பா நீ சூப்பரா வீடு கட்டிட்ட, தங்கச்சி நீ சூப்பரா கட்டிட்ட, மகளே நீ சூப்பரா வீடு கட்டிட்ட, நீங்க மகிழ்ச்சியோடு நீங்க அவங்களை ஆசீர்வதித்தா, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை, உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். அப்ப நான் ஒருத்தவங்க சபிச்சேன்னா என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்ப எனக்குள்ள பெருமை வந்துருச்சு. ஒருத்தவங்க சபிக்கிறேன்னா நான் சாதாரண ஆளா இருக்கேன்னா, என்கிட்ட ஒரு 10 ரூபாய் ஜாஸ்தியா சம்பாதிச்சுட்டேன்னா என்னுடைய காலர் நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்படி தூக்கி இந்த உலகத்திலே என்னை விட யாருமே சம்பாதிக்க முடியாது. நீங்க 1000 சம்பாதிச்சுட்டேன். எத்தனை பேர் அவங்க மனைவிகிட்ட சொல்லியிருக்காங்க, எத்தனை பேர் அவங்க கணவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாசம் நான் ரொம்ப நிறைய சம்பாதிச்சிட்டேன். உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறவர் யாரு? நான் எப்ப யார்கிட்ட காசு வேணாலும் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், அதை காலுக்கு கீழே வச்சுட்டு, ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே இதை கொடுத்துருக்கீங்க, இது மனுஷன் படிச்சது ஆண்டவரே, இது மனுஷன் படிச்சது, இதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? உங்களுக்கு நான் பிரைஸ் பண்ணனா, உங்களைய நான் பாராட்டினா, உங்களுக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்றேன்னா, இது மாதிரி 1000 மடங்கு எனக்கு கிடைக்கும். ஒண்ணும் இல்லாத என்னை ஆண்டவர் அந்த தரங்கம்பாடியில படிக்க வச்சு, அங்கதான் முழங்கால் கொண்டு தரங்கம்பாடி அந்த 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 நியூ ஜெருசலேம் ஆலயம் இருக்கு. நம்ம ஆலயம் நீங்க தயவு செய்து நீங்க தரங்கம்பாடி சர்ச்சுக்கு போங்க, ரொம்ப புனிதமான இடம். எங்கெங்கயோ போறீங்க. நான் அதாவது எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, நம்பிக்கையின் பேர் ஆண்டவர் இங்கேயே இருக்கிறாரு, உங்களுக்குள்ள இருக்கிறாரு. நானே என்னவா இருக்கிறேன், ஆலயமா இருக்கேன். அப்ப ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். ஆலயத்தை தேடி நான் போக சொல்லல, ஆனாலும் அந்த இடத்துல நீங்க முழங்கால் போட்டு ஜெபிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை கேட்பார், உங்கள் கண்ணீரை துடைக்கிற மாதிரி இருக்கும். தரங்கம்பாடி நியூ ஜெருசலேம் சர்ச்சுக்கு போங்க. ஜீகன்பால்கோடைய அந்த அந்த கல்லறை அங்கதான் வைத்திருக்கு. அவங்களுடைய மேலதான் அந்த நியூ ஜெருசலேம் சர்ச்சை கட்டப்பட்டது. அந்த இடத்துல நான் முழங்கால் போட்டு ஜெபிச்சேன். அந்த ஹாஸ்டல்ல நான் படிக்கிறேன். அங்க என் தாய் தகப்பன் இல்லாதவங்க தான் படிப்பாங்க. ஆனாலும் எங்க அம்மா என்ன பண்றாங்க, என்னை கொண்டு போய் அந்த ஹாஸ்டல்ல சேர்த்துட்டாங்க. ஆனா அங்கதான் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன். எப்படி ஏற்றுக்கொண்டேன்? சின்ன பிள்ளைங்க நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க கண்ணீரோடு விதைக்கிறவன் என்னவா இருப்பான், கம்பீரோடு இருப்பான். நான் நினைச்சேன், ஆண்டவரே எனக்கு யாருமே கிடையாது, அப்பா அம்மா எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டை பிரச்சனை பிரிவினைவாதம், எத்தனை ஆயிரங்கள் காசு வந்தாலும் அன்னைக்கு நிக்கிறது கிடையாது. ஏன்னா என்னது, எதுல நாங்க வெறியா இருக்காங்க, இந்த ஊருக்காரவங்க எப்படி எதுல வெறியா இருக்காங்க, குடியில வெறியா இருக்காங்க. நான் சம்பாதிச்ச அத்தனையும் என்ன பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் வீணாக்கி இருக்காங்க. வீட்டுல சமாதானம் கிடையாது. அப்ப எல்லார் வீட்டுக்கும் யாரு வருவாங்கன்னா, எல்லா பசங்களை பாக்குறதுக்காக அப்பா அம்மா வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கறிக்குழம்பு எல்லாம் ஆக்கிட்டு கொடுப்பாங்க. 90s பாத்தீங்கன்னா ஒரு 20 ரூபா மணியாடு, 25 ரூபா மணியாடு அது பெரிய விஷயம். ஆனா நான் ஒவ்வொரு நாளும் அந்த போஸ்ட்மேன் கேட்பேன், எனக்கு ஏதாவது மணியாடு வந்திருக்கா அண்ணே? இல்ல இப்பதான் போஸ்ட்மேன் வந்துட்டு போயிட்டாரு, அவரு போஸ்ட் ஆபீஸ் பே பண்ணி அங்க போய் கேட்டுப்பாரு. அங்க போய் கேட்டா எனக்கு ஏதாவது என் பேருக்கு செல்வின் கிறிஸ்டோபர் பேருக்கு ஏதாவது மணியாடு வந்திருக்கா? ஒண்ணுமே என்னுடைய 5 ஆண்டு காலத்துல ஒரு நாள் கூட எனக்கு மணியாடு வந்ததே கிடையாது. இதுதான் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க காமிக்கிற பாசமா, ஆசீர்வாதமா? அப்போ உங்களுடைய நிலையில இருந்து நான் ஏன் தவறு, ஆண்டவர் எனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நான் எப்படி பெற்றுக்கொண்டிருக்கேன்? இன்னைக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரமா கொடுத்துருக்கிறான்னா, அந்த 1000 ரூபாய் நீங்க எப்படி பயன்படுத்துறன்றதுதான் ஆண்டவர் பாத்தீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க எப்படி பெற்றுக்கொண்டிருக்கீங்கன்றதுதான் ஆண்டவர் பாக்குறேன். ஓகேங்களா? அப்ப நான் சின்ன வயசுல ஆண்டவரே எனக்கு தாய் தகப்பன் இருந்தாலே எனக்கு யாரும் உதவி செய்ய யாருமே இல்லை, என்னுடைய என் கண்ணீரை காண்கிறதுக்கு யாருமே இல்லை, நீங்க தான் என் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறேன்.
நான் உம்முடைய பிள்ளையானவரே, தாய் தகப்பன் தன்னை கைவிட்டாலும் நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், கைவிடுவேன். தாய் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நீங்க எத்தனையோ பிரசங்க கேட்டிருப்பீங்க, அந்த மாதிரி பிரசங்க கிடையாது. நான் உங்களில் இருக்கிறேன், உங்க வீட்டுல சாப்பிட்டவன். நான் இன்னைக்கு ஆண்டவருடைய சாட்சியா தான் சொல்றேன். என்னுடைய அதிகாரத்தின் பேர்லயோ என்னுடைய தனித்திறமையின் பேர்லயோ நான் பேசுறேன். இன்னைக்கே நீங்க ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கணும். எப்படி கேட்டுக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை, ஆண்டவரே எனக்கு எந்த சொத்து கிடையாது, சுகம் கிடையாது, உறவினர்கள் கிடையாது, எல்லாமே நீங்க இருக்கீங்க ஆண்டவரே. நாங்க உண்மை பிடிச்சுக்கிறோம். நான் என்ன செய்யணுன்றத, என்னுடைய வழி என்னன்றத நீங்க காமிங்க ஆண்டவரே. நீங்க முழங்கா போட்டு ஜெபிக்கணும். பிரேயர் இல்லாத லைஃப் எம்டி. பிரேயர் இல்லாத லைஃப். இந்த சர்ச்சு என்னைக்கு கூட்டுறீங்க, என்னைக்கு திறக்கிறீங்க, அது சொல்லுங்க. இந்த சர்ச்சு இன்னைக்கு 6வது நடக்குதுல, எத்தனை மணிக்கு கூட்டுவீங்க? யாராவது பேசுங்க. எத்தனை மணிக்கு திறப்பீங்க, எத்தனை மணிக்கு கூட்டுவீங்க? பேசுங்க. சண்டே கிளாஸ் எத்தனை மணிக்கு முடியும்? 12 மணிக்கு முடிஞ்சு கூட்டிடுவீங்களா? அதுக்கப்புறம் எப்ப திறப்பீங்க? திறந்து வச்சுட்டு இந்த ஆடு மாடெல்லாம் வந்துட்டு போவோம். இங்க பாருங்க, நம்மளுடைய விசுவாசத்துல நிலைத்திருந்தோமானால் நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். கரெக்டா? சொல்லுங்க. நாம் விசுவாசத்தில், சொல்லுங்க, என்ன ரிப்பீட் மீ. நான் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வேன். அப்ப என்னுடைய விசுவாசம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, இந்த ஆலயம் கூட்டப்பட்டு 10 நாள் கழிச்சோ 5 நாள் கழிச்சோ ஒட்டடை அடிச்சு தூசியை தட்டி ஆட்டோடைய குறுக்கையெல்லாம் கிடக்கும், அதெல்லாம் தட்டி விட்டுட்டு உட்கார்றது கிடையாது. ஆலயம் டெய்லி திறக்கப்படணும். இங்க டெய்லி ஆராதனை சத்தம் கேட்கணும். அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்றம். எங்க யாருமே வரல, நான் மட்டும் வந்தேன். உங்களுடைய தனிப்பட்ட இருதயத்தை பார்க்கிறவர் தானே ஆண்டவர். உங்களுடைய கண்ணீரை காண்கிறவர் தானே. ஏங்க நான் அழ போறேங்க, என்னுடைய பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட சொல்ல போறேங்க. எனக்கு என்ன கூட்டாளி எல்லாம் தேவையா? நான் அழுகுறத 4 பேர் பார்க்கணுமா? நீங்க ஜெபம் பண்ணும் போது எப்படி ஜெபம் பண்ணணும்? மத்தேயு 6ஆம் அதிகாரம் எடுத்து படிச்சு பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் எடுத்து படிச்சு பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லுது? எப்படி நீங்க ஜெபிக்கணும்? நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டை என்ன பண்ணுவோம்? உன் அறை வீட்டுல என்ன பண்ணுவோம்? ஆமென். 7வது வசனம் படிங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல, ஞானம் உள்ளவன் எப்படி பேசுவான்? எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசிட்டு இந்த உலகத்துக்கு ஊர்லயே என்னை விட்டா வேற யாருமே கிடையாது, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? பெருமை இப்படி கிடையாது. இப்படி என்னுடைய பெருமையை பத்தி நான் பெருமைக்கு நான் எதிர்த்து நிக்கிறேன். ஆண்டவரே எதிர்த்து இருந்தாருன்னா நான் என்ன ஏமாத்துறேங்க. சின்ன பிள்ளைகளுக்கு இன்னையில சொல்லி கொடுங்க, தம்பி, தங்கச்சி, பாப்பா, நீ எந்த என்னைக்குமே நீ பெருமையோட இருக்கக்கூடாது, பெருமையா இருக்கக்கூடாது. ஒருத்தவங்க உன்னைய ரொம்ப தாழ்த்தி பேசுறாங்க, ஆண்டவரே ஒரு சோதனை, ஆண்டவரே ஏதோ தெரியாம பேசுறான். நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிடணும்? எஸ்கேப் ஆயிடும். நீ போயிட்டு சட்டையை, நான் எவ்வளவு பேர் ஆள் தெரியுமா, நீ என்னை எப்படி பேசலாம் அப்படின்னு பேசுனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பெருமை வந்துருக்கு. ஆண்டவரே குப்பை மெட்டில படுத்துருந்த என்னை இன்னைக்கு உயர்த்தி இன்னைக்கு நிக்க வச்சிருக்கீங்க. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே நீங்க எனக்கு பழைய சோறு தான் கொடுத்துருக்கீங்க, நீங்க ஊர்கால் தான் கொடுத்துருக்கீங்க, இதுக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் இன்னைக்கு பழைய சோறை யூஎஸ்ல வித்துட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரு பழைய சோறு $5. $5 $5 டாலர்ல கணக்கு பண்ணுங்க, எவ்வளவு டாலர் மதிப்பு? 100 ரூபீஸ் வந்துச்சு. 96 or something, 97 ரூபீஸ் வந்துச்சு. நீங்க $5 எவ்வளவு ஆயிடுச்சு? 500 ரூபாய்க்கு நம்ம பழைய சோறு சாப்பிடுவோம். 500 ரூபாய் நம்ம ஊருக்கு எடுத்துட்டு போனோம்னா 2 பாக்கெட் பிரியாணி சாப்பிட்டு சிக்கன் சாப்பிட்டு வீட்டுக்கு சேர்ந்து. அப்ப நீங்க எதை குறைச்சு மதிப்பிடுவீங்க? நான் இன்னைக்கு இந்த தரையில உட்கார்ந்துட்டு இன்னைக்கு பிரசங்க கேட்டுட்டு இருக்கேன், இந்த தாழ்மையா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லவே. இன்னைக்கு ஆண்டவர் என்னைய அதாவது காலம் மணிக்கு உட்கார அளவுக்கு என் மூட்டெல்லாம் ஒழுங்கா வச்சிருக்கிறாரு, என் குறுக்கு எலும்பு ஒழுங்கா வச்சிருக்கிறாரு. எதையுமே நீங்க குறைச்சு மதிப்பிட்டுக்காதீங்க. உங்களை தாழ்வு மனப்பான்மைக்கு யார் திரும்ப எடுத்துட்டு போவா? விசுவாசம் தான் எடுத்துட்டு. தயவு செய்து பிள்ளைகள், நீங்க தாழ்வு மனப்பான்மைக்குள்ள நீங்க போயிடாதீங்க. ஓகேங்களா? தாழ்வு மனப்பான்மைக்கும் வேற்றுமைக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் உண்டு. நாங்க என்னெல்லாம் நீங்க கூப்பிடுவீங்களா அப்படின்னு பேசாதீங்க.
கூப்பிட்டாலும் கூப்பிடாம இருந்தாலும் நீங்க அங்க போங்க. உனக்கு தெரிஞ்ச உங்க சொந்தக்காரங்களுக்கு பிறந்தனாலா கூப்பிடாம போய் நின்னுங்களேன், அவனே ஆச்சரியப்படுவான். வெட்கப்பட்டு நீங்க செய்யுங்க உங்களுடைய செய்கையில. ஏங்க நீங்க ஏதோ மறந்துருப்பீங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா, என் பேர் வந்து ஏன் பத்திரிகையில போடல, இது கிடையாதுங்க பிரச்சனை. உறவுனா இதுதான் உறவா? சகோதர அன்புனா நீங்க நிலைத்திருக்கணும்னு நான் சொல்றேன் இல்லையா? சகோதர அன்புனா என்னங்க? ஏங்க அவன் சொன்னாலும் சொல்லனாலும் என் சொந்த பிறப்புங்க, என்னுடைய. ஏங்க இங்க வந்து இப்ப வந்து திருப்பணத்துறையில எங்கேயாவது எனக்கு தெரிஞ்சவங்க இல்லை யாரும் ஒரு துக்கம் ஓடி போய் நிக்கணுங்க. துக்கத்துக்கு உங்களுக்கு என்ன பத்திரிகை அனுப்புறாங்க நீங்க சொல்லுங்க. துக்கமும் விசேஷமும் ரெண்டும் ஒண்ணுதான் உறவுகளின் மத்தியில. கரெக்டா நான் சொல்றது? துக்கமும் விசேஷமும் ரெண்டும் ஒண்ணுதான். ஏன் உறவுங்க, ஏன் ரத்தங்க, ஏன் திருச்சி போய் சார்ந்தவங்க. அப்ப நம்ம போய் நிக்கணுமா இல்லையா? அவர் ரொம்ப நல்ல மனுஷனாச்சு, ஒரு நாள் கூட பேசினதே கிடையாது, ஆனா அவரை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன், அவரு போய் அவருடைய மரணத்துக்கு போய் நாம நிக்கிறோம்ல. அப்ப ஏன் நம்மளுக்கு பத்திரிகையில பேர் போட்டு என்ன சண்டை போடுறோம்? அப்ப பெருமை நம்மளுக்கு வருது இல்லையா? ஆண்டவரே நான் யார் ஆண்டவரே, என் பேரை போட்டா என்ன போடாட்டா என்ன, நான் கண்டிப்பா வந்து நிக்கிறேன். என்ன நம்மகிட்ட ஒரே ஒரு பிரச்சனை, அந்த இதுக்கு போய் செய்யணும், காசு மட்டும் ரெடி பண்ண, அதுதானே பிரச்சனை. அதான் ஆண்டவர் கொடுக்க போறாரு. முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா அழையாத அழைப்புல கூட நீங்க போயிட்டு பத்தி கை நினைச்சிட்டு அவனை பிளஸ் பண்ணிட்டு கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வார். உள்ள என்ன கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா நான் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். இதுதாங்க அவனை வாழ வைக்கணும். நம்ம என்ன கண்ணத்தோட இதோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. எதிர்ப்பு, பிரிவினைவாதம். எந்த வீட்லயாவது சண்டை இல்லாம என்னைக்காவது நீங்க தூங்குறீங்களா? கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளுக்கும் அப்பா அம்மாவுக்கும் பிரச்சனை. பிள்ளைகளை சரியான அன்புல நீங்க போதிக்காம நீங்க வளர்த்தீங்கன்னா கண்டிப்பா 16 வயசுல 18 வயசுல உங்களுக்கு பிரச்சனைக்குரியவர்களாக தான் நினைப்பாங்க. என்னுடைய 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஆல்பினா ஆண்ட்லினா. பெரிய பாப்பா 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, சின்ன பாப்பா வந்து நீங்க 2 பேரும் இவங்க வந்து இவங்க 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஒரு வாட்டி சிட்டி சொல்றாங்க, பாப்பா பெரிய பாப்பா வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கா. ரைட்டு, நான் ஒரு வாட்டி மொபைல் அவர்கிட்ட கொடுத்துட்டு 2-3 மொபைல் இருக்கு, அது ஒரு மொபைல் வச்சுட்டு அவன் வந்து ஏதோ மேக்ஸ் ஏதோ படிக்கணும்னு தான் உள்ளார போனான். பெட்ரூம்ல அவன் படிச்சுட்டு இருக்கா, நான் வந்து வெளியில நிக்கிறேன். கொஞ்ச நேரத்துல பாப்பா ஒரு அப்பாவா எனக்கு சந்தேகம், நீ படிக்கிறியா மொபைல் பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்களா என்ன பண்ணுவீங்க? மொபைல் கொடுத்தா படிப்பீங்களா, மொபைல் பார்ப்பீங்களா, ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்களா? கேட்கிறா. அப்ப பாப்பா சொல்றா, கேள்வி கேட்டவர்கள் வெட்கப்படும்படி அவர்களுடைய பதில், என்ன டாடி என்னைய போய் நீங்க சந்தேகப்பட்டீங்க, என்னை போய் சந்தேகப்பட்டீங்களே அப்படின்னு போது கேள்வி கேட்டேன். எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? முகமே இத வாடிச்சு. என் பிள்ளைய போய் நான் சந்தேகப்பட்டேன். இதே உண்மையோடு நீங்க வளரணும், இதே உண்மையோடு நீங்க வளரணும். அப்ப பொய் வந்து நம்ம பேசலாம். எப்படி பேசலாம்னா, சும்மா நான் வந்து பார்க்கல, நான் படிச்சுட்டு தான் இருந்தேன். அப்ப உங்க கண்ணு வந்து என்ன பண்ணிடும், பெத்த அப்பா அம்மாவுக்கு தெரியாதா என் புள்ள, எங்க புள்ள 2 நாளா ஒழுங்கா பேசுது, 3ஆவது நாள் ஒழுங்கா பேசலைன்னா தெரியுமா தெரியாதா? என் பிள்ளைகிட்ட ஏதோ ஒரு மாடல் அம்மா இவங்க மாதிரி அம்மாக்கள் என்ன பண்ணிடுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. அது வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு வித்தியாசமான செய்கைகளோட செயல்பாடுகளோட நடவடிக்கையோட பேசுறது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, அம்மா அப்பா கண்டுபிடிச்சு. பெற்றவங்களுக்கு தெரியாதா, படைத்தவருக்கு தெரியாதா என்னுடைய இருதயத்தை? ஏவாளை படைத்த பிறகு ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஏதேன் தோட்டத்துல நீங்க வந்து எல்லாவற்றையும் சகலத்தையும் நீங்க ஆண்டு அனுபவிக்கலாம், இது உங்களுக்காக படைத்தது. ஒரே ஒரு அந்த கனியை மட்டும் நீங்க புசிக்காதீங்க, அந்த கனியை மட்டும் புசிக்காதீங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் கேட்கிறாரு, ஆதாம் நீ எங்க இருக்க? ஆதாம், ஆதியாகமம் எடுங்களேன் ஒரு நிமிஷம். ஆதியாகமம் ஆதாம் கேட்கிறாரு, ஆதாம் நீ எங்க? 3ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம் படிக்கல. அப்போது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்க இருக்கிறாய் என்றார். அடுத்தபடி 10. அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதுனால் பயந்து ஒழுங்கு கொண்டேன். ஆமென். நான் ஒவ்வொரு டைமும் தப்பு பண்ணும்போது நான் நிர்வாணியாக தான் நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு டைமும் என் மனைவிக்கு தெரியாமையோ
கணவனுக்கு தெரியாமையும், அப்பாவுக்கு தெரியாமையும், அம்மாவுக்கு தெரியாமையும், டீச்சருக்கு தெரியாமையும் இப்படி ஒரு தப்புலாம் செய்யணும்ல. யாரையும் நிறுவனத்தை பார்க்க போறா, ட்ரெஸ் போட்டு கூட்டிட்டு ரொம்ப கடுமையான சொல்லு. இதுக்கு மேல ஒரு கடுமையான சொல்லை பயன்படுத்தவே முடியாது. நீங்களே உங்க வாயிலாக ஒரு கெட்ட வார்த்தை நீங்க பேசுங்க. நான் நிர்வாணியா இருக்கேன் ஆண்டவரே, நான் ஒளிந்து கொண்டிருக்கேன், என்னை கண்டுபிடி, என்னை வந்து நான் எனக்கு பயமா இருக்கு உங்களை பார்க்கறதுக்கு. ஆதாம் நோக்கி கேட்கிறாரு கர்த்தர் ஆதாமை நோக்கி, நீ எங்க இருக்கிறாய் ஆதாம்? நீ இப்ப எங்க இருக்க? எந்த பிரச்சனையில இருக்க? எந்த ப்ராப்ளத்துல இருக்க? நீ இப்ப என்ன நிலையில இருக்க? உன்னுடைய செயல்பாடு எவ்வளவு வீக்கா இருக்குன்றதுதான் ஆண்டவர் அப்படி கேட்கிறார். என்ன நிலைமையில இருக்க அப்படின்னு சொன்னா, நீ எங்க இருக்கன்னா நான் சாப்பிட்டு இருக்கேன்றது கிடையாது பதில். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னுடைய வேலையை நீ சரியாதான் செஞ்சுட்டு இருக்கியா? நீ உன் கணவனுக்கு உண்மையாதான் இருக்கியா? உன் மனைவிக்கு நீ உண்மையாதான் இருக்கியா? உன் பெற்றோர்களுக்கு நீ உண்மையாதான் இருக்கியா? இல்ல பிள்ளைகளுக்கு பெற்றோர் தான் உண்மையாக இருக்கிறார்களா? மாத்தி மாத்தி பேசுற வேலைகள். அப்ப நீ உன்னுடைய நிலைப்பாடு என்ன? அதான் ஆண்டவர் கேட்கிறாரு, அதான் நீ எங்க இருக்க? ஆண்டவரே, நான் நிர்வாணியா இருப்பதால் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். நான் தப்பு பண்ணனா என்ன பண்ணுவேன்? நான் தப்பு பண்ணனா நான் என்ன பண்ணுவேன்? ஒளிந்துதான் நான் உட்காந்துருப்பேன், கூனி குறுகிதான் உட்காந்துருப்பேன். என்னால வெளிப்படையா இப்படி வந்து நான் நின்று வெள்ள சண்டை போட்டு என்னால பேச முடியாது. ஓகேயா? சரி, மறுபடியும் என்னுடைய இதுக்கு வந்துடுறேன். என்னுடைய தரங்கம்பாடியில அந்த இடத்துல நீங்க போட்டு முழங்கால் போட்டு ஜெபிச்சீங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பாக என்ன பதில் தருகிறவராக. என்னங்க இந்த ஆலயத்துல ஜெபிச்சா தரமாட்டாரா? ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை தான் பாக்குறாரு. நீங்க எங்க பண்ணாலும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? எங்கே இருந்து என் நாமத்தினால கூடி ஜெபிக்கிறீங்களோ அது நான் என்ன பண்றாரு? வாசம். வாசம்னா என்ன? சின்ன பிள்ளைங்களா பைபிள் படிக்கிறீங்களா டெய்லி? அதை ஏங்க சார் டெய்லி எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. பாஸ்டர் சொல்லுவாரு டெய்லி கொஞ்சம் பைபிள் படிங்க. அது படிச்சாலும் ஒன்றும் புரியாது. படம் பார்த்தா புரியுதா? படம்லாம் பார்த்தா ரொம்ப புரியுமா? இல்ல சப்ஜெக்ட் படிச்சா புரியுமா? மேக்ஸ், இங்கிலீஷ், தமிழ் அதெல்லாம் படிச்சா எதுவுமே புரிய மாட்டேங்குது. எங்களை கொஞ்சம் விட்டுறீங்களா? அப்படி கொஞ்ச நாள் விடுறீங்களா? எங்களை அமைதியா நாங்க பாட்டு இருந்துட்டு போறோம் அப்படின்னா விட முடியாதுங்க. ஒரு பூமியில இருந்து எடுக்கிற பொண்ணு இருக்குல்ல, அத நீங்க எத்தனை பேர் நகை போட்டிருக்கீங்க? அழகா போட்டிருக்கீங்களா? இதெல்லாம் எப்படி செய்யறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது வாங்காத அடியே கிடையாது. அது வாங்காத அடியே கிடையாது. எத்தனை பேர் கையில அடி வாங்கி அது இன்னைக்கு வந்து ஒரு மோதிரமோ முத்திரை மோதிரமோ சொல்லிக்கிட்டு தெரியுங்களா? நீங்க முத்திரை மோதிரமா ஆகணும்னா நீங்க ஆண்டவர் கையினால அடிப்படும். ஆண்டவரே, நான் ஒழுங்கா இருக்கேனா? நான் நன்மை என்ன செய்யறேன்னா? நான் எல்லாருக்கும் கீழ்படுகிற பிள்ளைகளாக தான் நான் நடக்கிறேன்னா என்னை இன்னும் திடப்படுத்துங்க. நான் இன்னும் உண்மையா இருக்கணும். நான் சின்ன பிள்ளையில தரங்கம்பாடியில படிச்சுட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்? எல்லாரையுமே வாங்க போங்க தான் பேசுவேன். எல்லாரையுமே நான் பண்ண ஆடு மாடுலாம் வாங்க போங்கன்னு பேசுறது. இங்க வாங்க ஆடு, எங்க போனீங்க? அவங்க ஒழுக்கமா இருக்கணும். வாய்ப்பு பிரயாணத்தில் அப்ப இந்த வயசுல தானே நீங்க ஆண்டவர் ஏத்துக்கணும். சார் என்ன இப்ப என்ன நடக்க போகுது? ஆண்டவர் ஏத்துக்காம நல்லா தானே இருக்கான். அவன் உங்க பார்வைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒருத்தர் கேட்கிறேன், ஒரு உசைன் ஒருத்தர் இருக்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப சூப்பர் கராத்தே மாஸ்டர். அவர் வாங்காத அவார்டே கிடையாது. நீங்க வந்து இதுல போட்டு பாருங்க, யூடியூப்ல போட்டு பாருங்க. உங்களுக்கு பிடித்தமான விஷயம் தான் நான் சொல்றேன். உசைன் அவர் வாங்காத அவார்டே கிடையாது. இப்ப இருக்கிற கராத்தே டோர்னமெண்ட் நிறைய பேரை ட்ரெயின் பண்ணி அவர் இந்தியாவுக்கு அனுப்புறதும், நம்ம ஸ்டேட் லெவலுக்கும் இந்தியா லெவலுக்கும் இன்டர்நேஷனல் லெவலுக்கும் அனுப்புறதே அவர் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பாரு பாக்குறதுக்கு. ஆனா கடைசியா அவருக்கு ஒரு அவருடைய பதிவு கேட்கும் போது அவருக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். இப்ப அவர் என்ன தெரியுமா பண்றாரு? அப்படியே மனம் உடைஞ்சு போயிட்டாரு. ரொம்ப கெட்ட பழக்கம் கிடையாது, எந்த ஹேபிட்ஸும் பேட் ஹேபிட்ஸும் கிடையாது. ரொம்ப ஒழுக்கமா வாழ்ந்த ஒரு மனிதன். ஆனா அவருக்கு கேன்சர். பார்க்க நல்லா இருக்கும், நல்லா வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பேன். ஆனா எனக்குள்ளார இருக்கிற பிரச்சனை எனக்கு தான் தெரியும். அப்ப நான் செய்யற துணிகிற பாவத்தின் அளவு வந்து யாருக்கு தெரியும்? எனக்கு தான் தெரியும்.
எனக்கும் கடவுளுக்குமான ஒரு உறவு. ஓகேங்களா? அப்ப நீங்க படிச்சீங்க இல்லையா? என்ன படிச்சீங்க நீங்க? மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை ஜெபம் பண்ணு. அப்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். ஏங்க, நீங்க தரங்கம்பாடியில போய் ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பாரா? இங்கெல்லாம் போனா கேட்க மாட்டாங்க. கேட்பாரு. உங்களுக்கு ஒரு மனமாற்றம் வர்றதுக்காகவும், உங்களுக்கு இப்ப வந்து இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஏரையே நீங்க சுவாசிச்சிருக்கீங்க இல்லையா? நீங்க எப்பயுமே ஒரு டூர் போனீங்கன்னா சந்தோஷமா இருக்கீங்களா? டூர் போனீங்கன்னா எப்படி இருப்பீங்க? உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப அந்த ஒரு டூர் மாதிரி நீங்க ஃபேமிலியா போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட நீங்க ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? வெளியரங்கமாய். நான் இன்னைக்கு தனிமையா இங்க உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட பேசினேன். ஆனா வந்து எனக்கு எல்லாரும் பார்த்து என்னை மெச்சிக்கொள்ளும்படியா நான் வீடை கட்டியிருக்கேன். எல்லாரும் என்னை பார்த்து மெச்சிக்கொள்ளும்படியா நான் உடம்பு ஃபுல்லா ஜுவல்ஸ் போட்டிருக்கேன். எல்லாரும் மெச்சிக்கொள்ளும்படியா நான் கார் வாங்கியிருக்கேன், பைக் வாங்கியிருக்கேன், என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சிருக்கேன், என் பிள்ளைக்கு டாக்டர் மாப்பிள்ள வந்து அலைன்ஸ் பார்த்து வச்சிருக்கேன். இதுதான் ஆண்டவர் வெளியரங்கமாய் பதில் அளிக்கிறது. இதெல்லாம் நடக்குமாங்க? நம்ம மிஷன் ஸ்ட்ரீட்ல போறது வளர்ந்து இதெல்லாம் நடக்குமானா? கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா நடக்கும். ஒண்ணு இல்லாத என்னை அதான் சொல்ல வரேன். என்னுடைய சாட்சி தான் நான் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. என்ன பிரதர் வந்து இங்க பேசுற அங்க பேசுற, அப்புறம் அங்க போறாரு, அப்புறம் அங்க போயிட்டு மறுபடியும் இங்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சாட்சி சொல்லிட்டேன். ஒரு நாள் கூட எனக்கு மணி ஆர்டர் வந்தது இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு இருப்பேன். ஆண்டவரே, என்னுடைய தாய் தகப்பன் நீங்க தான் ஆண்டவரே, கைவிடாத தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே, நான் உண்மையை பிடிச்சிக்கிறேன் ஆண்டவரே, நீங்க என்னை காப்பாத்துங்க. எனக்கு நிறைய என் வாழ்க்கையில நான் பெரிய ஆள் ஆகணும், எனக்கு பிடிச்சதுதான் செய்யணும். நான் இசையில ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பேன். அப்ப நான் சொல்றேன், எனக்கு ஜெர்மனியில வந்து எனக்கு நாங்க ஹாஸ்டல்ல படிக்கிறதுனால ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, தத்து எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு வேண்டிய சாப்பாட்டுல இருந்து மற்ற எல்லா விஷயமும் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது ஒரு நாள் எனக்கு வந்து ஜெர்மனில இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு. அந்த லெட்டர்ல நீங்க எப்படி இருக்கீங்க, அவங்க ஆட்டுக்குட்டி நல்லா இருந்துச்சா, எங்க வீட்டுல ஆடு வச்சிருந்தாங்க, அம்மா ஒரு குட்டி மாடு வச்சிருந்தாங்க. ஸோ அதை பத்தி எல்லாம் நான் ஒரு வாட்டி எங்க ஹாஸ்டல்ல கேட்கும் போது நான் கடிதம் எழுதியிருக்கேன். வீட்டுல இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்கா, ஆட்டுக்குட்டி நல்லா இருக்கா, எல்லாம் அவங்களுடைய இது என்னன்னா, every individuals, every human being, எதெல்லாம் நம்ம ப்ரிஷியஸா நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம தான் வேற வேலை கிடையாதா, எடுத்து வச்சுட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க கேட்டு அனுப்பிச்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன், நீ என்ன பண்ண போற எல்லாம் கேட்குறாங்க. நான் சொல்றேன், நான் வந்து அடுத்த லெட்டர் எழுதுறேன். என்ன எழுதுறேன், நான் வந்து ஐ வாண்ட் டு பிகம் மியூசிக் டைரக்டர், நான் வந்து இசை இயக்குனரா ஆகணும், அதனால எனக்கு நீங்க ஒரு கீபோர்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு கீபோர்டு வேணும்னு சொல்லிட்டு அப்படி எழுதுறேன். இந்த லெட்டரை நான் இல்லீகலா எழுதுறேன். என்ன சார் இல்லீகலா எழுதுறீங்க? அங்க இருந்து லெட்டர் வரும், என்னால ஒரு நாள் கூட திருப்பி லெட்டர் போட முடியாது. அது ஜெர்மனியில எழுதி வச்சிருப்பாங்க, மிஸ்ஸியம் அங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்பேன். அவங்க இப்படிதான் படிச்சு சொல்லுவாங்க. அந்த ஒரு நாள் என்னுடைய பெரிய வார்டன் வந்து அங்க வரல, அந்த அன்னைக்கு வரல. இன்னொரு சின்ன வார்டன் வந்து எனக்கு வந்த லெட்டரை கொடுத்துறாரு. எப்பயுமே அங்க இருக்கிற ஃப்ரம் அட்ரஸ், அது அவங்க அட்ரஸ், அதை அடிச்சுட்டு தான் என்கிட்ட அந்த லெட்டரை கொடுப்பாங்க. இந்த வாட்டி சின்ன வார்டனுக்கு அந்த ஐடியா தெரியாத போனது, என்கிட்ட அந்த அட்ரஸோடய கொடுத்துட்டாரு. நம்ம தான் கொஞ்சம் ஆண்டவருடைய பிள்ளையாச்சு, கொஞ்சம் மூளையெல்லாம் பயங்கரமா வேலை செய்யும், விசுவாசத்தை விட பயங்கரமா வேலை செய்யும். நான் விசுவாசத்தை படைத்தவரே ஆண்டவர் தான், உங்களுக்கு தெரியுமா? அப்ப நான் என்ன பண்ணேன், அந்த அட்ரஸோட எடுத்து மிஸ்ஸியமாட்ட போயிட்டேன். மிஸ்ஸியமாட்ட எல்லாம் கேட்டேன், இப்படி பண்ணணும், இது நல்லா இருக்கியா, நல்லா இருக்கியா, எப்ப ரெகுலரா விசாரிக்கதான் விசாரிச்சாங்க. நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு இங்கிலீஷ்ல அனுப்புனா புரியாது, ஏன்னா அவங்க இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா எனக்கு இங்கிலீஷ்ல லெட்டர் போட்டோமா, அவங்க ஜெர்மனியில எழுதுறாங்க, எனக்கு ஒரு வார்த்தை கூட புரியாது. அப்ப இத ஜெர்மன் தெரிஞ்ச யாருக்கையா தான் லெட்டர் எழுதணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ஜெர்மனிக்கு இருந்த ஒரு ஆயர் வேலை செய்யறாரு எங்களுடைய இது சர்ச்சில். அவர்கிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எங்க பேரண்ட்ஸ் இந்த மாதிரி லெட்டர் போட்டிருக்காங்க, உன்னோட தேவை என்னன்னு கேட்டிருக்காங்க, எனக்கு என்ன பண்ணுங்கய்யா, நீங்க வந்து எனக்கு லெட்டர், நான் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணும், எனக்கு ஒரு கீபோர்டு வேணும் அப்படின்னு எழுதுங்கய்யா, எழுதுங்க, நான் ஹாஸ்டல் தெரியாம போஸ்ட் பண்ணிடுறேன்.
ஹாஸ்டல் தெரியாமன்றத அவர்கிட்ட சொல்லல, அது என் மைண்ட்ல ஓடிக்கிட்டு. அவரு எப்படி போல பண்ணிடலாம் சொல்வேன், அது ஜெர்மன்ல அதெல்லாம் எழுதிடலாம். அப்பதான் ஒரு ஜெர்மன்ல இருந்து வந்திருக்கிறாரு. அவர் நல்லா ஜெர்மன் தான் படிப்பாரு, எழுதுவார். அப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு ஏர்மெயில் மட்டும் போய் வாங்கிட்டு வா அப்படின்னா, அது வந்து 10 ரூபாயோ 15 ரூபாயோ ஏர்மெயில். அப்போ போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். அவர் அழகா எழுதுறாரு, எனக்கு இந்த கீபோர்டு இந்த நம்பர்ல தான் வேணும், Yamaha 500 ஒரு நம்பர் வந்து ரொம்ப அருமையான கீபோர்டு, அதுதான் வேணும் அப்படின்னு எழுதி அனுப்புறேன். லெட்டர் தெரியாம கொண்டு போய் இன்டர்நேஷனல் போஸ்ட்ல போய் போஸ்டர் போயிடுச்சு. அங்க எனக்கு பதில் கொடுக்கும் விதமாக எனக்கு ஒரு கீபோர்டை வாங்கி அனுப்பிச்சுட்டாங்க. டியூட்டில 6000 ரூபாயோ ஏதோ 3000 ரூபாயோ டியூட்டி கட்டணும். சென்னை இதுல வந்து அங்க இருக்கு. அந்த கீபோர்டு வந்திருக்குன்ற மேட்ரு ஹாஸ்டல் வார்டன் மேனேஜருக்கு தெரியுது. அவங்க செல்வின் உனக்கு இந்த மாதிரி ஒரு கீபோர்டு வந்திருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு அந்த லெட்டரை படிக்கும் போதுதான் தெரியுது, நீ கேட்டுக்கொண்டதுபடி நான் உனக்கு இந்த கீபோர்டை அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை என் வார்டன் பிடிச்சிட்டேன். இது எப்படி நடந்துச்சு செல்வி? என்னன்னா, நான் வந்து உண்மையான பிள்ளையா எல்லாத்தையும் கடக்கிறாங்க ஒப்பிச்சிட்டேன். இப்படி நடந்துச்சு, நீங்க அன்னைக்கு வரல, இந்த மாதிரி சின்ன வார்டன் அட்ரஸோட கொடுத்துறாரு. அந்த இதை எடுத்து போய் நான் கேட்டேன், ஐயா வச்சு இப்படி எழுதுறேன், நானே அனுப்பிச்சு விட்டேன். ஆனா ரொம்ப உண்மையான பிள்ளையா இருந்தபடினாலே வேற யாராவது செஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அப்ப 9th 10th படிச்சுட்டு இருக்கேன், டெர்மினேட் பண்ணிருப்பாங்க. ஹாஸ்டல்ல இருந்து இமிடியேட் அனுப்பிச்சிருப்பாங்க. இது வந்து பெரிய இல்லீகல் குற்றம், இந்த மாதிரி செய்யப்படும். நான் வந்து உண்மையாகவே கொயர்லையும் மற்ற இசையிலையும் ரொம்ப உண்மையான ஒரு எல்லாரும் ஹாஸ்டல்ல வந்து திருத்தனமா ஏறி போய் என்ன பண்ணுவான், சினிமா பார்ப்பான், அதை பார்ப்பான், தேங்காய் பறிச்சு சாப்பிடுவான். எனக்கு அந்த மாதிரி எந்த குணமும் கிடையாது, இசை சார்ந்த முடியும். அதனால என் மேல இறக்கம் கொண்டு என்ன பண்ணாங்க, எனக்கு அந்த கீபோர்டை வாங்குறதுக்கு அண்ணனே ஹெல்ப் பண்ண. இங்க ராபர்ட் மாமா இருந்தார்ல, இருக்காரா? படிச்சுருக்காங்க, அத்தை அங்க இருக்காங்க, தோத்துறத. இப்ப மாமாட்ட அப்பா வந்து சொல்லி போய் நேரா சென்னையில போய் விசாரிச்சு இது பண்ணி அந்த கீபோர்டை மாமா தான் வாங்குறது ஹெல்ப் பண்ணி, நம்ம கும்பகோணம் பழைய ஆயர் சந்திரமோகன் ஆயர் அவர் மூலியமா ஹெல்ப் பண்ணி அந்த கீபோர்டை வாங்கிட்டு வந்து நான் வச்சிருந்தேன். ஆனாலும் எங்களுடைய ஏழ்மையின் காரணமாக அந்த கீபோர்டை அந்த டைம்ல 4000 கட்டி, அந்த 90 சம்திங் அந்த டைம்ல கீபோர்டை வாங்க முடியாதபடி சந்திரமோகன் ஐயா எனக்காக காசு கொடுத்து, அந்த காசை நான் திருப்பி கொடுக்குற வரைக்கும் அந்த கீபோர்டை நீங்களே வச்சுக்கீங்கன்னு சொல்லி அந்த கீபோர்டு அங்கேயே தான் இருந்துச்சு. என்னுடைய வாலிப பிரயாணத்தில் வளர்ந்து மியூசிக் காலேஜில் போய் மியூசிக் காலேஜும் முடிச்சுட்டேன். அது வரைக்கும் என்னால் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியல. எங்கள் அப்பாவும் எனக்கு வாங்கிக்கும். அதுக்கப்புறம் நான் கச்சேரி நான் போய் அதுக்கப்புறம் நான் பெரிய பெரிய கீபோர்டெலாம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கீபோர்டு எனக்கு ஒரு டாய் கீபோர்டு மாதிரி ஆயிடுச்சு. அப்ப ஆண்டவர் இதனால நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, ஒன்றுமில்லாத எனக்கு என்னுடைய தேவை என்ன என்பதை கேட்டு தூர தேசத்துல இருந்து ஆண்டவர் அதை செய்ய வாய்க்க பண்ணி கடைசி வரைக்கும் என்னால கிடைக்க முடியல. எல்லாம் நீ கேட்பப்பா, எல்லாம் உனக்கு தகுதியா இருக்காதுன்னு ஒரு வசனம் படிச்சிருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாத்தையும் நீ ஆண்டு அனுபவிக்கணும்னு நீ ஆசைப்படுவ, எல்லாம் உனக்கு என்ன பண்ணாது, தகுதியா இருக்க. என் காலம் வரும் வரை நீ காத்திருக்கும். ஏன்னா இந்த தெருவுல நான் BMW காரை எடுத்துட்டு வந்து எங்க நிப்பாட்டுவேன் நீங்க சொல்லுங்க. அதுக்கும் ஒரு இடம் வேணும், அது அந்த வண்டி போறதுக்கு ஒரு பாதை வேணும். அப்ப ஏற்கனவே நான் ஒரு கதை நான் எல்லாத்துக்கும் கட்டளையும் சொல்றேன்னா, ஒரு ஊர்ல வந்து ரோடே சரியில்லையா. ஆனா அவருக்கு வந்து வெளியூர்ல ஒரு கார் வாங்கணும்னு ஆசை. அவர் பெரிய மிராஸ்தர் என்ன பண்ணிட்டாரு, ஆசையில வந்து கார் வாங்கிட்டாரு. ஆனா ரோடுக்கு வந்தா அவர் ரோட்ல ஓட்டவே முடியல, எல்லாம் கல்லு மண்ணெல்லாம் அடிக்குது. மறுபடியும் காரை கொண்டு போய் விற்கவும் முடியல, வித்தா பாதி ரேட்டுக்கு தான் கேட்கிறாங்க. ஆனா இவர் அவரோட ஆஸ்தியில பாதியை வித்து அந்த காரை வாங்கி என்ன பண்ணிட்டாரு, அந்த கார் லாஸா போயிடுச்சு. அவருக்கு ரொம்ப துக்கமா போனாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தகுதி வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணுப்பா, எதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டு பெற்றுக் கொடுக்கிற ஒரு மகளாய் நீ வளரு அப்படின்னு சொல்றாரு. நான் இப்ப சப்ஜெக்ட் வந்துடுறேன். எபிரேயர் படிச்சீங்க, என்ன படிச்சீங்க? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம் படிங்க.
ஆமென். நம்ம பாவத்திலிருந்து முற்றிலுமாய் விடுபடணும் அப்படின்னா நம்ம பாவ வாழ்க்கையில இருந்துகிட்டே நம்ம ஆண்டவரோட தொடர்புல இருக்க முடியாது. நீங்க பழைய பாத்திரத்தை சுத்தமா கழுவாம நீங்க புது பாத்திரத்துல என்ன பண்ண முடியாது, பானம் பண்ண முடியாது. அப்படின்னா என்னங்க, நீங்க எவ்வளோ பிரசங்கங்கள் கேட்கலாம், பிரசங்கங்கள் கேட்டுட்டே இருக்கலாம், ஆனாலும் நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், நம்ம அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா நம்ம முற்றிலுமா ஆண்டவரோட பிள்ளையா மாறணுங்க. முக்கியமா பொம்பளை பிள்ளைங்க, நீங்க ரொம்ப பிரேயர் பண்ணினீங்கன்னா எங்க சந்ததியை ஆசீர்வாதமாக. அன்னைக்கு ஏவாள் செய்த ஒரு பாவத்தின் நிமித்தமாக, ஏங்க ஆண்டவர் படைச்சாரு, நீ சாப்பிடாதன்னு சொன்னது ஒரு குத்தமா, இல்ல அது சாப்பிட்டதுனால ஒரு குத்தமா? நம்மளுக்குள்ள கேள்வி கேட்போம்ல. ஏங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஆண்டவர் எப்படி தெரியுமா இருக்கிறாரு, சொன்னதை செய்யணும், அவ்வளவுதான். இந்த போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ்ல எல்லாம் அந்த படிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு இது வச்சிருப்பாங்க, ஒபே தி ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒபே தி ஆர்டர், அவ்வளவுதான். அவனை போய் அடினா அடிக்கணும், அவனை போய் ஷூட் பண்ணா ஷூட் பண்ணிடணும், என்னுடைய சீனியர் அதிகாரி சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். ஒபே தி ஆர்டர். நீங்க ஆண்டவருடைய வார்த்தை, கனி சாப்பிட்டதுக்காக இவ்வளவு பிரச்சனை அப்படின்னா, நீங்க ஆதியாகமத்துல படிச்சீங்கன்னா அன்னைக்கு பிரச்சனை பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணவர் ஆண்டவர் தான். பிரிவினைவாதத்தை என்ன பண்ணிருக்கிறாரு, ஆண்டவர் தான் உண்டு பண்ணாரு. ஏன் உண்டு பண்ணாருன்னா நம்மளுடைய கீழ்ப்படியாமையினால. ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டு பண்ணுவேன், அவன் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதுங்காலை நசுக்குவாய் என்றார். அப்படின்னா உன் வித்து அவள் வித்துன்னா என்னன்னா, அந்த பாம்பு பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டது. அந்த பாம்பு இப்ப பிசாசு பாம்பை இது பண்றான். பாம்பும் ஆண்டவர் படைச்ச ஒரு விஷயம் தான். ஆனா பாம்பை யாரு ஆக்டிவ் பண்றான்? பிசாசு. அப்ப பிசாசு தான் நம்ம அட்டாக் பண்ணுன்றதுனால ஆண்டவர் என்ன பண்றாரு, உன் வழியாக நான் பிசாசை நான் அடிப்பேன், நீ ஒன் வித்துக்கும் ஸ்திரீயான ஒன் வித்துக்கும் அவளுடைய வித்துக்கும் நான் பகையை உண்டு பண்ணுவேன். வித்துனா என்னன்னா ஜெனரேஷன் என்னமா, ஜெனரேஷன் சந்ததி. உன் சந்ததிக்கும் அவள் சந்ததிக்கும் என்ன பண்ணுவேன், பிரச்சனையை பிரிவினைவாதம் உண்மை. ஏன் வீட்டுல சமாதானமே இருக்காதுங்க? ஏன் தெரியுங்க, அங்க உண்மை கிடையாது. என் கணவர் எப்பயுமே என்கிட்ட சண்டை போட்டுதான் இருப்பாரு. இதேதான் வேலை, சாயங்காலம் 6 மணி ஆனா வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இதேதான் பிரச்சனை. தண்ணியை போட்டு எதையா பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்படின்னா பிரச்சனை யாரு தெரியுமா இருக்கு, ஸ்திரீயான என் கதை. கணவனானவர் அந்த நேரத்துல பாம்பா மாறிடுவாரு, பிசாசா மாறிடுவாரு. உண்மையா ஆண்டவருடைய பிள்ளையான நானும் எனக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அப்ப பிரச்சனையை நீங்க முடிவுக்குள்ள கொண்டு வரணும்னா நீங்க முழங்கால் போட்டு டெய்லி ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்றத சொல்லி கொடுக்கணும். அதிகாலையில என்னை தேடுகிறவன் கண்டடைவான்னு நம்ம வசனம் படிக்கிறோம். நீங்க காலையில 4 மணிக்கு 5 மணிக்கு உண்மையாவே நீங்க எந்திரிச்சிட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. நீங்க சும்மா ஜபம் பண்ணு சும்மா சொல்லிட்டே போயிட்டு இருக்கீங்க. நீங்க ஜபம் பண்ணுங்க, அப்புறம் கிடைக்கலதான் நீங்க என்னன்னு சொல்லுங்க. ஒன்றும் உதவாத என்னை அந்த தரங்கம்பாடி அரசுல படிச்சு வளர்த்து எடுத்து இப்படி ஒரு அயோக்கியத்தனமான ஒரு காரியத்தை பண்ணி கீபோர்டை வாங்கக்கூடாதுன்னு வாங்கின எனக்கு மியூசிக் காலேஜ்ல சீட் வாங்கி கொடுக்குறாங்க. எங்க வாடகை மியூசிக் காலேஜ்ல BA மியூசிக் படிச்சிருக்கேன், MA மியூசிக் படிச்சிருக்கேன், DDA மியூசிக், MPhil மியூசிக், டாக்டரேட் இன் மியூசிக், PhD மியூசிக் வரைக்கும் படிச்சு என்னுடைய வாழ்க்கையை நான் படிப்புல என்னை சாதாரண நிலையில இருந்த என்னைதான் நீங்க நினைச்சு இப்பெல்லாம் நடக்குமாங்க, நான் என்னைக்கு நான் டாக்டர் ஆக போறேன், எப்ப நான் வீடு கட்ட போறேன் நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நினைச்சிட்டு விசுவாசத்தினால் நீதிமான். நீங்க நீதிமான ஆக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க ரட்சிப்புகளாக வந்திருக்கீங்க. ஆண்டவர் உங்களை அவர் ரட்சகராக இருக்கிறபடினாலே உங்களை ரட்சிப்புகளாக வழிநடத்திருக்கிறார். அப்ப விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்ற ஒரு வார்த்தையை நம்ம பாடிட்டு பிரசங்கம் கேட்டுட்டு நம்ம விசுவாசம் இல்லைன்னா எப்படிங்க அது? அப்ப நம்ம விசுவாசத்தினால இருக்கணும். என் பிள்ளை கண்டிப்பா நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுவா, அவளுக்கு பெரிய ஃபியூச்சரை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நான் முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ளேயே போயிட்டு இருந்தோம்னா என்னைக்கு இந்த மிஷன் ஸ்ட்ரீட்ல எல்லா வீடும் எப்ப பெரிய பெரிய மாடி வீடாகும்?
எத்தனை பேரை உருவாக்கி இருக்கு, எவ்வளவு இசைக்கலைஞர்களை உருவாக்கி இருக்க ஸ்ட்ரீட் இது. எத்தனை பேர் அறிவாளிகள் இருக்கிற இடங்க, அறிவாளிகள் இருக்கிற இடங்க. நம்ம ஏங்க நம்மளுடைய அறிவை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. நான் உங்க வீட்டுல சாப்பிட்டவன் அறிவு இருந்ததுனாலதான் ஆனவன் இந்த மாதிரி. அப்ப என்னுடைய சுயத்தினால அல்ல, என்னுடைய அதிகாரத்தினால அல்ல, என்னுடைய பலத்தினால இல்ல, ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டீர்கள் ஆனால், அவரை நீங்க கரம் பிடித்து அவர் வழியில அவர் சொல்படி நீங்க நடந்தீர்கள் ஆனால் ஆண்டவர் கண்டிப்பாக உயர்த்துவார், கண்டிப்பாக உயர்த்துவார். நான் அன்னைக்கு முழங்கால் போட்டு நினைச்சேன், ஆண்டவரே ஒரே ஒரு காரு, அதுவும் ஃபாஸ்டா போவோம். 90s அந்த ஆம்னி தான் ரொம்ப ஃபாஸ்டா போவோம், அந்த கார் வாங்கணும் ஆண்டவரே நினைச்சேன். முதல்ல ஆண்டவர் அந்த காரை தான் வாங்க வைத்தார். ஆம்னி சைடு டோர் ஸ்லட்டர் எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நான் நினைச்சேன், ஆண்டவரே நான் துபாய் போன ஆண்டவரே, துபாய்ல எங்க இருக்குன்னே தெரியாது, நான் போன ஆண்டவரே நினைச்சேன். ஃப்ரீ விசா கொடுத்து 10 பைசா செலவு இல்லாம ஆண்டவர் என்னை ஜாபுக்காக அழைச்சு போறாரு. இன்னைக்கு எத்தனையோ பேர் காசை கொடுத்து ஏமாத்து இருக்கிறாங்க. ஆண்டவர் என்னை துபாய்க்கு அழைச்சு போறாரு வேலைக்கு. அதே மியூசிக் படிச்சதுனால எப்படி ஆண்டவர் உயர்த்த முடியும்? விசுவாசம் இல்லாம நம்ம பேசிட்டே நம்ம இப்படி இருக்க முடியும். போய் துபாயில போய் வேலை செய்யறேன். அதுக்கப்புறம் நான் பேசுறேன், ஆண்டவரே நான் இங்க வந்துடுறேன், நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், மியூசிக் ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச அன்னைக்கே 2 பேர் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் 7 பிரான்சஸ் ஸ்டார்ட் பண்ண முடிச்சு. இன்னைக்கு சென்னையில ட்ரினிட்டி மியூசிக் வேர்ல்ட் அகாடமி, நீங்க சென்னையில போட்டு பாருங்க, ட்ரினிட்டி மியூசிக் வேர்ல்ட் அகாடமி நீங்க போட்டு பாருங்க, நம்மளோட போட்டோஸ் எல்லாம் வரும். இப்ப அங்க ஸ்டார்ட் பண்ண 1 இயர் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் ஜாயின் பண்ணி இங்க படிச்சுட்டு இருக்காங்க மியூசிக்ல. நான் நைட்டு தான் சென்னையில இருந்தே வந்தேன், ராக்ஃபோர்ட்ல தான் வந்து தூக்கம் இல்லாம கார் ஓடிட்டு இன்னைக்கு இங்க பேசணும், நான் சாப்பிட்ட இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு இங்க ஓடி வந்தேன். இல்லைன்னா சண்டே வேணாம்னு சொல்லிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இங்க வரணும்னு ஆண்டவர் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த தூக்க கலக்கமே இல்லை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நான் தூங்கிட்டு இருக்கேன். அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அதை நிறைவேற்றி தருகிறவராக இருக்கிறார். நான் ஜெர்மனி போன ஆண்டவரே அப்படின்னு நினைச்சேன், எனக்கு உதவி செய்தவர்கள் எல்லாம் நான் போய் பார்க்கணும் ஆண்டவரே நினைச்சேன். சர்ச்சில் இருந்து ஒரு மீட்டிங் போறாங்க, மியூசிஷியன்ஸ் டீம் 10 பேர் கொண்ட குழுவை நாங்க செலக்ட் பண்றோம், அதை உங்களையும் செலக்ட் பண்ணிருக்கோம், நீங்க டாக்டர் செல்வின் கிறிஸ்டோபர், நீங்களும் யூ ஆர் ஆல்சோ கமிங் வித் அஸ் சொல்லி எங்க ரெவரண்ட் கூப்பிடுறாரு. நான் போறேன். நான் போறதுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் எல்லா எதிர்ப்பையும் அவரை நீங்க வர வேணாம்னு சொன்னீங்கன்னா இந்த ப்ரோக்ராமே நான் கேன்சல் பண்ணிடுவேன்னு எங்களுடைய ரெவரண்ட் சொல்றேன். சாதாரண ஆளை ஆண்டவர் எப்படி வைக்கிறார். இந்த டாக்டர் செல்வின் கிறிஸ்டோபர்ன்ற பேருக்காக ஜீகர்பால்க்கு எந்த இடத்துல இருந்து இங்க சுவிசேஷம் பண்ண வந்தாரோ, லைப்சிக் மிஷன் ஜெர்மனில எனக்குன்னு ஒரு தனி ரூம் கொடுக்குறாங்க, தனி ரூம். இந்த தனி ரூம்ல நான் 10 நாள் அங்க இருந்தேன். ரெவரண்டும் இன்னொருத்தரும் ஒரு ரூம்ல, மற்ற ட்ரூப்ல வந்தவங்க ஒரு 4 பேர் ஒவ்வொரு. அப்ப நீங்க ஆண்டவருடைய அன்பை ருசிக்காம நீங்க என்னங்க சரக்கு அடிக்கிறீங்க? அதை விட போதம் தருகிறதுங்க எங்க ஆண்டவர் கொடுக்கிற ஆசை. நீங்க சரக்கு அடிச்சா என்ன பெரிய நான் பெரிய உலகத்தையே சாதிச்சேன்ற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, அவர்களை விட போதைக்குரியவர் என் ஆண்டவராக இயேசு. நான் சொல்றேன், நான் உணர்ந்துட்டேன். சின்ன பிள்ளைங்க நீங்க உணரணும். யாரோ ஒருத்தன் பைத்தியக்காரன் பேசிட்டு போனா நீங்க நினைக்க கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை உங்கள்கிட்ட சொல்றேன். என் குடும்பம் அழிந்தது இந்த குடியில, என் சொத்தை இழந்தோம், எங்களுடைய எல்லாவற்றையும் நாங்க இழந்தது எதனால உங்களுக்கு தெரியும். எதனால? பெருமையினால. இவ்வளவு பேர் வேலை செய்யறாங்களே எங்க வீட்டுல, இத்தனை பேர் போர் அடிக்கிறாங்களே எங்க வீட்டுல. பழைய ஆட்கள் நீங்க பேசி பாருங்க, நான் யாரு, என் குடும்பம் யாரு, எப்படியாப்பட்டவங்க எல்லாம் தெரியும். அப்ப பெருமை வந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சந்ததியை என்ன பண்ணிடுவாரு? அப்ப இன்னையில இருந்து நீங்க என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே பெருமையே வேணாம், முற்றிலுமா நான் இன்னைக்கு மாறணும். எப்படி மாறணும்னா என்னோட ஆக்டிவிட்டிஸ், என்னோட ஆட்டிடியூட் எல்லாத்தையும் மாறணும். எப்படி நல்லா வர மாட்டேன் எல்லாம் பேசவே. நீங்க அழைக்கும் போது ரொம்ப தன்மையா பதில் சொல்ல முதல்ல கத்துக்கு. கேட்ட கேள்விக்கு சரியா ஏன் அப்படி இருக்கும்னு உனக்கு தெரியாதா? எப்படி இருக்கும்னு கேள்வி, ஏன் அது இருக்கும்னு தெரியாதா? இப்படியா பதில் சொல்றது? எப்பப்பா வந்தேன்னா ஏன் இப்ப வருவோம்னு உனக்கு தெரியாதா? இதான் பதில், நீங்க சொல்லுங்க. இப்படிதான் நம்ம பேசி தெரிஞ்சுக்கணும். ஏன் நான் இன்னைக்கு என்ன செய்வீங்க, குழம்பு செய்வீங்க, என்ன குழம்பு செய்வீங்கன்னு கேட்டா
ஏன் இதை நான் சொல்லணுமா உனக்கே தெரியாதான்னா என்ன இது, என்ன இது உறவை மேம்படுத்துமா இது? எந்த விதத்துல என் மனைவி ஆசையோட கேட்கறாங்க, உங்களுக்கு என்னங்க செய்யணும்னா, அப்படியா உங்களுக்கு நேரம் இருக்கா, சிக்கன் செஞ்சு செய்யறியா, இல்ல ரசம் செஞ்சு துவையல் வச்சிருக்கியா, நான் தான் சொல்லணும், கைட் பண்ணுங்க. என்னுடைய கோ பைலட்டுங்க, என்னுடைய சரீரத்தின் பாதிங்க. எத்தனை பேர் கணவனுக்கு எதிராக கூட்டமா பேசி அதனாலதான் நம்ம வேலை வர முடியலங்க. என் மனைவிக்கு எதிராக நான் பேசிட்டு இருக்கேன். என் குடும்பத்துல சில எதிர்பார்ப்பை குறைங்க. முதல்ல எதிர்பார்ப்பை, என்னுடைய எதிர்பார்ப்பை எல்லாம் ஆண்டவர் தாங்க. என்னுடைய எதிர்பார்ப்பை நீங்க தான், என்னுடைய கஜானாவே நீங்க தான். என்னுடைய சொத்தோ, என்னுடைய பலமோ, என்னுடைய அதிகாரமோ இல்லாத என்னுடைய அசட்டை நீங்க தான். அசட்டுனா என்ன? சொத்து தானே. என்னுடைய சொத்தை நீங்க தான் ஆண்டவரை நீங்க சொன்னீங்கன்னா, ஆண்டவர் அப்பா இப்ப நம்ம முன்னாடி அழகா கூட்டு போய் இருக்க வேண்டிய இடத்துல வச்சிருவாரு. அப்படி இல்லைன்னா என்ன ஆயிடும் தெரியுங்களா? அப்படி இல்லைன்னா என்ன ஆயிடும்? அம்போன்னு விட்டுருவாரு. ஆண்டவர் அம்போன்னு விட்டா நமக்கு எது என்ன ஆகும்? 7 இல்லைங்க 70 தலைமுறை இருந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது? நம்மளால என்ன பண்ண முடியாது? எழுந்திருக்க முடியாது. ரொம்ப போர் அடிச்சுட்டேன் நான் உங்கள்கிட்ட பேசி. நான் இன்னைக்கு பேசுனதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்களே சொல்லுங்க. நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க, ரட்சிப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் என்ன பண்ணக்கூடாது? ரட்சிப்பை நீங்க பெற்றுக்கணும்னா என்ன பண்ணக்கூடாது? பெருமையா இருக்கக்கூடாது, தாழ்மையோட இருக்கணும். நீங்க விசுவாசித்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தகுதியா இருக்கணும். நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசித்து. பாவம் அப்படியே அதிகமாக 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 என்ன ஆகுனா, கிருபை ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கிறார். கிருபைனா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அது ஆசீர்வாதம் கிடையாது. கிருபைனா போனா போதுன்னு இதான் பக்கத்துல கூழ் இது பண்ணுவாங்கல்ல, இவனுக்கும் கொஞ்சம் கொடுத்தா பாவம் கையெழுந்திட்டு நிக்கிறான்னு சொல்லுவாங்க. அதுதானே கிருபை. நீங்க நினைச்சிட்டு கூட கிருபைனால நான் பயங்கரமா வாழ்ந்துட்டு இருக்கேன். கிருபைனா என்ன தெரியுங்களா? போனா போதுன்னு கொடுக்குறது. நான் படிச்ச பிள்ளைங்க நினைச்சிருந்தேன்னா அன்னைக்கே காலி பண்ணிருப்பேன். படைச்சது எல்லாமே வீணா போயிருப்பேன். கணவர் ஆசையோட கணவருக்காக நான் உணவு செஞ்சு வச்சிருக்கேன், பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன், புலாவு செஞ்சு வச்சிருக்கேன், எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். சாயங்காலம் வந்தா இந்த ஆள் டெய்லி குடிச்சிட்டு சண்டை போடுவான், பிரச்சனை பண்ணுவான். தெரியும், ஒரு நிமிஷம் ஒரு விஷத்தை வச்சு முடிச்சிருப்பேன். ஆனாலும் இவ்வளவு செஞ்சு வேஸ்ட் ஆயிடும், என் வாழ்க்கையும் வேஸ்ட் ஆயிடும். அதனால போதும் போதும் பார்த்து பார்த்து நான் ஒவ்வொரு நாளும் சகிச்சுட்டு போயிட்டு இருக்கேன்னு எத்தனையோ மனைவிமார்கள் ஆண்டவருடைய சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த புரிதல் முதல்ல கணவருக்கு வர வேண்டும். நான் இப்ப பேசுறது இங்க இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, ஊர்ல யாராவது சர்ச்சைக்கு வரலையோ அவங்க கேட்கணுன்றதுக்காக தான் பேசுறேன். குடினா குடியை விட போதை தெரிகிறவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் சொல்றேன். நீ சாப்பிட்டு பார்த்தா தெரியும். புது துருத்தி, அதாவது புதிய திராட்சை ரசத்தை நீங்க குடிச்சிட்டீங்கன்னா பழைய திராட்சை ரசத்தோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். அதை விட பெஸ்ட் நீங்க சொல்லுவீங்க. எப்ப கானான் இதுல அந்த கல்யாணத்துல என்ன நடந்துச்சு? கானான் கல்யாணத்துல என்ன நடந்துச்சு? இது என்ன எப்ப ஏன் கேட்கறதா? புதுசா என்ன புதுசா விளக்கிட போறீங்க? விளக்க போறேன், நேரமானாலும் பரவாயில்ல. அதாவது 6 கச்சாடிகளை நேரம் வரவில்லைன்னு சாமி சொல்றாரு. அப்புறம் நீங்க கச்சாடியை நிரப்ப சொல்றாரு. நிரப்ப சொல்லி சாப்பிட்டவெல்லாம் சொல்றான், பழைய ரசத்தை விட புதிய ரசம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. என்னுடைய பழைய வாழ்க்கையை விட புதிய வாழ்க்கை எப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டனோ அப்ப இந்த போதை பழைய திராட்சை ரசம் தர முடியாத போதைய புது ரசம் தருதுங்கன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா நானும் பாவிதான், நானும் பழைய ரசத்தை தான் குடிச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நாளா. எப்ப ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டனோ, எப்ப ஆண்டவருக்குள்ள நான் போனோனோ அப்ப எனக்கு புதுசா இருக்குங்க, புதுசா இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு ஜாய் இருந்துங்க, உங்களுக்கு பிரச்சனையே வராதுங்க, உங்களுக்கு ப்ராப்ளமே வராது. உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு. காசு இருந்தாலும் இல்லைன்னாலும் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கு வேலை இருந்தாலும் இல்லைன்னா ஏங்க கொடுத்துருக்கிற வேலையை முதல்ல நம்ம ஒழுங்கா செய்யறோமா? அதுல ஏமாற்றத்தனம் இருக்குல்ல. அப்ப நீங்க பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை நீங்க எப்படி பேணி காத்துட்டு இருக்கீங்க? நீங்க பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை எப்படி பேணி காத்துட்டு இருக்கீங்க? அப்ப சுதந்திரம்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலை. சுதந்திரம்னா நீங்க கல்யாணம் பண்ணி இருக்கிற மனைவியும் கணவரும் தான். சுதந்திரம்னா நீங்க பெற்ற பிள்ளைகள் தான். அப்ப என்னுடைய லிமிட் என்னவோ அதன்படி நடந்துட்டீங்கன்னா நீங்க பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை நீங்க பாதுகாத்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப நீங்க அதுல இருந்து விலகிட்டீங்கன்னா ஆண்டவருடைய ஆஸ்திக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, அப்பவே முடியாது. 1000 பிரசங்கிமார்கள் வந்தாலும் அது என்ன பண்ணாது, சுவிசேஷம் நடக்காது, எழுப்புதலே நடக்காது.
ஆலயம் இன்னைக்கு கூட்டிட்டு 7 நாள் கழிச்சு நீங்க திறக்கிறீங்கன்னா அந்த ஆலயத்துல சமாதானமும் மற்ற எந்த இதுவுமே நடக்காது. இந்த வீட்டுல ஜபம் நடக்கலைன்னா இந்த வீட்டுல பிரிவினைவாதமும் பிரச்சனையும் இருந்துட்டு தாங்க இருக்கும். ஏங்க, ஆண்டவரை ஏற்று கிறிஸ்தவ குலத்துல பிறந்து இன்னைக்கு பிராமின்ஸ போய் பாருங்க, டெய்லி பிள்ளைங்களை 4 மணிக்கு எழுப்பி அவங்க ஸ்லோகம் ஓத சொல்றாங்க. அதோட மீனிங்கும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது, ஒர்க்லெஸ். இன்னும் சொல்ல போனா எல்லாமே நம்மளோட பைபிள் இருந்து எடுக்கப்படுது. வர்ணாசிரமம் சொல்றாங்க, எல்லாமே இதுல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது உங்களை எல்லாம் என்ன பண்ணுவோம், கூட கொடுக்கப்படும். முதல்ல உன் தாயின் தகப்பனை என்ன பண்ண, கன பண்ணு. நீ அடுத்தவனுடைய பார்க்காத, அவனுடைய இதை எடுக்காத, கொலை செய்யாத, தீங்கு பண்ணாத, இல்லையா? எல்லா 10 கட்டளையும் நீங்க படிச்சு பாருங்க. எத்தனை பேர் பரமண்டங்களில் இருக்கிறீங்க அதை ஜபத்தை நீங்க டெய்லி சொல்றீங்க. ஆண்டவர் கற்பித்த ஜபமாச்சு அது சொல்றது இல்லை. நம்ம பிள்ளை, நான் என் பிள்ளைகளுக்கு எதுவும் பிரசங்கிக்க மாட்டேன். நான் செத்துட்டேன்னா தெரியும், அப்பா நீங்க பிச்சை எடுப்பீங்கன்னு சொல்லியே வைப்பீங்களா பிள்ளைங்க? இப்படிதான் பேசிட்டு இருக்கோம். நம்ம இப்படிதான் பேசிட்டு இருக்கோம். நான் இப்ப என்னுடைய சுயத்தினால நான் பேசல, ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறேன். என் பிள்ளையை ஆண்டவரோட பிள்ளைமா, நாங்க ரொம்ப நாள் ஜபம் பண்ணி உங்களை பெற்றோமா, ஆண்டவர் தான் உன்னைய பெற்று இந்த உலகத்துல வளர்த்துட்டு இருக்காருமா. என்னுடைய சுயத்தினால இல்லாமா, நான் சம்பாதிக்கிற என்னுடைய பலத்தினால இல்லாமா, நான் கைய காலை இழுத்துட்டு படுத்தாலும் ஆண்டவர் உன்னை நடத்துவாருமான்னு நீங்க பிள்ளைகிட்ட சொல்லி நடத்துங்க. ஆண்டவர் பிள்ளைங்க பிடிச்சுப்பாங்க. நான் இல்லைன்னா தெரியும், இப்படியே அம்மா பேசுவாங்க, இப்படியே அப்பா பேசுவாங்க, பேசக்கூடாது. அப்ப சின்ன சிறு வயது முதலே நீ ஆண்டவருடைய அன்பை பிள்ளைகளுக்கு போதிச்சீங்கன்னா, இன்னைக்கு இந்த மிஷன் சீட்ல எத்தனை சபைமார்கள், எத்தனை சபை குரு உருவாகி இருப்பாங்க, எத்தனை பிரசங்கிமார்கள் உருவாகி இருப்பாங்க. குடிச்சிட்டும் கலியாட்டம் பண்ணிட்டும் சண்டை போட்டுட்டும் பிரச்சனை வரும். இன்னைக்கு எங்க போய் என்ன சண்டையை போட போறான்னு அம்மா அப்பா வயிற்றுல தட்டிட்டு அப்படியே நிற்பாங்க. ஐயோ, நீங்க என்ன பிரச்சனை பண்ண போறானே தெரியலையே, என் புள்ள பைக் வாங்கி கொடுத்தா நீங்க எங்க போய் எவன போதுறானே தெரியலையே, என் புள்ள 10th படிச்சுட்டாலே என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஏன்னா ஒரு வாழ்க்கை பயத்தோடையே வாழ்ந்துட்டு முடியுமா சொல்லுங்க? பயத்தோடையே வாழ்ந்துட்டு பிரசங்க இங்க வர்ற சபைக்கு இவ்வளவு அதிகாரமா உங்கள்கிட்ட பேச முடியாது. நான் ஒரு வீட்டுக்குள்ள, அதனாலதான் நான் சொன்னேன், நான் சாப்பிடாத வீடு கிடையாது, எல்லா வீட்லயும் சாப்பிட்டுருக்கேன். அப்ப எனக்கு என் குடும்பத்துல ஏன் அப்பாவை பேச, ஏன் அம்மாவை பேச, ஏன் அப்பாவுக்கு நான் ஆறுதல் சொல்ல, அவங்களை கனப்படுத்த, அவங்களுக்கு மரியாதை கொடுத்து, இந்த சின்ன பிள்ளைகள் பெற்றோர்களை கனம் பண்ணுகிறீர்களா? அவங்க ஏழ்மையா இருந்தாலும் அவங்க தானே உன்னை பெற்றாங்க, அவங்க தானே உன்னை வளர்த்தாங்க. இன்னைக்கு எவ்வளவு ஏராளமா பேசுறோம். நம்ம பேசக்கூடாதுங்க. என்னை பெற்ற எங்க அப்பா அம்மா காசு பணம் இல்லைங்க, அதே அன்பு இருக்கு, அதே அரவணைப்பு இருக்கு. நீ படுத்தாலும் உனக்கு சோறு போட்டு உன்னை வாழ வைப்பாங்க. அப்ப நம்ம ஆண்டவரோட பிள்ளையாய் நம்ம வாழணும், வளரணும். அப்ப பாவத்தை விடணும், அறிக்கை செய்யணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்காக தான் மரித்தார் என்று எப்படி நான் வாயினாலே அவரை அறிக்கை செய்யணும், அதே போல ஆண்டவரே பாவத்தை எல்லாம் நம்ம பெரிய பாவம் சரக்கு அடிக்கிறது ஒரு பாவமா, இல்ல பக்கத்துல ஒரு இது தொடர்புல இருக்கிறது ஒரு பாவமா, உலகம் செய்யாத நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, ஏங்க ஒரு ஆப்பிள சாப்பிட வேணாம்னு சொன்னதுக்கே அதுக்கு சம பிரச்சனை அடி வாங்கினா ஏன் இன்னைய வரைக்கும் ஏன் ரொம்ப சூப்பரா ஆண்டு ஒரு ஆதாம ரெடி பண்ணி ஒரு மகனை ஏவாள ரெடி பண்றதுக்கு இவனோட விழாவில் எடுத்து அப்படியே பொம்மை மாதிரி ரெடி பண்ணி நடக்க விட்டாரு அழகா. இன்னைக்கு நீங்க எப்படி உலக சந்ததி எப்படி உண்டாகிட்டு இருக்கு, எப்படி உண்டாகிட்டு இருக்கு? வேதனை, கர்ப்ப வேதனை, மரண அவசை, கஷ்டம், வேர்வை சிந்திதான் சம்பாதிக்கணும், சாப்பிடணும். அன்னைக்கு எல்லாம் ஓசியில கொடுக்கும் போது நம்மளுக்கு அதோட வேல்யூ தெரியல. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெட்டர் இப்ப ரொம்ப கிரேஸ் பீரியட்ல இருக்கும், கிருபை இடத்துல இருக்கும், கிருபையின் காலத்துல இருக்கும். இந்த டைம்லயே நம்ம போய் நம்மளை சார்ந்தவங்களோட போய் ஒட்டிக்கிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. இந்த பஸ் பரவாயில்ல போகும்போது உங்களுக்கு அனுமதி சீட்லாம் தேவையில்லை, விசா கிடையாது, எதுவுமே தேவையில்லை. அந்த இதுல ஏறி போறதுக்கு நீங்க சுத்தமா குளிச்சுட்டு வந்தா மட்டும் போதும். இதுதான் உங்களுக்கு கொடுக்குற பெரிய டிக்கெட். அனுமதி சீட்டே இதுதான். எங்க குளிச்சு நல்ல சோப்பு வாங்கி உள்ள குளிச்சுட்டு போக முடியாதா?
அப்ப என்னை சுத்திகரிக்கணும்னா என் பாவம் இதெல்லாம் சாதம் நான் சொல்றேன். இந்த சரக்கு தராத போதையை ஆண்டவர் தராதுன்னு சொல்றேன். நீங்க மறுபடியும் பழைய பாத்திரத்திலே குடிச்சிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க ஆண்டவர் உண்மையா ஏத்துக்கணும், அவரோட நீங்க போகணும்னா பழசெல்லாம் எனக்கு தெரியுங்க. நேற்று வரைக்கும் நான் ஏதோ செஞ்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு டக்குன்னு நான் முடிவு எடுக்கிறதும் என் கையில தான் இருக்கு, முடிவு எடுக்காததும் என் கையில தான் இருக்கு. நான் தான் முடிவு எடுக்கிறேன், நான் தான் முடிவு எடுக்கணும். இன்னைக்கு நான் என்ன சாப்பிடணும் நான் தான் முடிவு எடுக்கணும். தேவதூதர்களுக்கு சற்று சிறியவர்களாக உங்களை நான் படைத்திருக்கிறேன், ஆண்டாலும் அவர்கள் உங்களை அதிகாரம் செய்வதற்கு எந்த அதிகாரத்தையும் நான் கொடுக்கல. நீங்க தான் எல்லாரையும் ஆண்டு அனுபவிக்க போறீங்க, நீங்க தான் எல்லாத்தையும் அதிகாரம் செய்ய போறீங்கன்னு ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆண்டவருக்கு மேல நம்மளை அவர் பிள்ளைகளா நம்மளை வைத்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை எப்படி தன்னுடைய சொந்த குமாரனா பார்த்தாரோ அதே நிலையில தான் ஆதாம வைத்தாரு, அவருடைய சந்ததியை வைத்தாரு. ஆண்டவருக்கு தெரியாதா என் புள்ள கண்டிப்பா இப்படி நான் படைப்பேன், அவன் கண்டிப்பா இந்த 3வது நாள் அவன் தப்பு பண்ணுவான்னு தெரியாது. ஆண்டவருக்கு கண்டிப்பா தெரியும். நீங்க பிள்ளைக்கு பைக் வாங்கி கொடுப்பீங்க, இவன் கீழே விழுவான் காலை உடச்சுப்பான்னு உங்களுக்கு தெரியாதா? கண்டிப்பா தெரியும். ஆனாலும் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கீங்க, ஏதோ ஒரு நம்பிக்கை. உள்ள ஒழுங்கா ஓட்டிடுவான், நல்லா ஓட்டுவானே, சூப்பரா ஓட்டுவானே. அவன் கீழே விழுந்து எந்திரிக்கும் போதுதான் தெரியும், என்னடா பண்ண, ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டாருப்பா, செய்யாதுப்பா, தப்பு. அந்த வார்னிங் தான் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. நம்ம கொஞ்சம் போற ஸ்பீடை கொஞ்சம் குறைப்போம். நம்ம இப்படி பழைய வாழ்க்கையில் இருக்கோம் இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் மாற்றுவோம். புதிய சிருஷ்டிகளா நம்ம புதிய பிள்ளைகளா நம்ம மாறுவோம். அப்ப ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு? கிருபையும் ஒத்தாசையும் நம்மளுக்கு செய்து நம்ம என்ன பண்ணுவாரு? அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேக பாவிகளாக ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படினாலே அநேக நீதிமன்றாக்கப்பட்ட. இதோடைய கோட்டோடைய இதோட நான் முடிச்சிருக்கேன். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமை. யார் அந்த ஒரே ஒரு மனுஷன்? யார் கீழ்ப்படியாமை இருந்தா நீங்க பேசுங்க சத்தமா சொல்லுங்க. யாருக்கும் சொல்ல மாட்டீங்க. அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாய் ஆக்கப்பட்டது போல. என்ன, நான் தப்பு பண்றேன், அது எப்படி என் சந்ததி முல்லா பிரச்சனையாகும்? என் சந்ததி ஃபுல்லா எப்படி பாவிகளா ஆக முடியும்? ஆதாமுடைய மீறுதலினால எல்லாரும் பாவிகளாய் ஆக்கப்பட்டது போல. இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுங்க. இதை மறுபடியும் படிங்க. இது எங்க இருக்குன்னா ரோமர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீங்க படிங்க, சத்தமா படிங்க, எல்லாருமே படிங்க, எல்லாருமே படிங்க. நீங்க சத்தமா பேச பிசாசு நம்மளை விட்டு ஓடுவோம். துதி எடுத்தால் என்ன பண்ணுவோம்? சாத்தான் ஓடுவோம். அப்ப நீங்க துதி எடுக்கணும். தூக்க கலக்கத்திலேயே இருக்கக்கூடாது. நாங்க கேட்காத பிரசங்கமா, இந்த தம்பி என்னமோ புதுசா சொல்லிட்டு நாங்க பார்க்காத கல்யாணமா அப்படின்னா பேசிட்டே இருக்கும்ல, பேசிட்டே இருக்க வேண்டியதான். நான் தான் சொல்றேன், புதிய போதையை நான் எடுத்திருக்கேன், புதிய சூப்பரா இருக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற போதை. யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் ஒரு புதிய போதை கிடைச்சிருக்கு, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க சும்மா எங்கேயோ ஒரு போதை கிடைக்கிறது நம்ம ஓடி இருக்கோம்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஷார்ட்ஸ் பாக்குறது ஒரு போதை, இன்னைக்கு புதுசா இருக்கு. ஷார்ட்ஸ் பார்க்க அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது உனக்கு போதையை தருது அப்படின்னா அப்ப அது தப்பான போதையா தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட ஒரு பெரிய போதை இந்த உலகத்துல இல்லவே இல்லை. புதிய பிரசங்கமா இருக்கு, சம்பந்தமே இல்லாம தேவையில்லாத வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற போதை அப்படின்னா பெரிய அதை நீங்க உணர்ந்தா மட்டும்தான் அது உங்களுக்கு புரியும். நீங்க முக்கியமா பெண்களையும் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரு. மணவாட்டியேன்னு சொல்றாரு, இந்த திருச்சபையை மணவாட்டியேன்னு சொல்றாரு. மணவாளன் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. மணவாளன் வரும்போது இந்த மணவாட்டியான இந்த திருச்சபை ஆண்டவரோடு திருமணம் பண்ணும். எல்லாம் அழுக்கா குளிக்காம பண்ணாம இப்படியே போய் நின்று திரும்ப அட்டனே பண்ண முடியாது. அப்புறம் எப்படி நான் மணவாட்டியா போய் நிக்க முடியும்? நான் பேச வந்தது ஏதோ ஆணவம் வேற ஏதோ தலையில கொண்டு போறாரு. எந்த ப்ரிப்பரேஷனும் கிடையாது. காலையில நான் என்ன பேச நீ போப்பா மக்கள்கிட்ட பேசுறதுக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு. அப்ப நம்ம படிங்க, ரோமர் 5:19 படிங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேக பாவிகளாய் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே. அந்த ஒருவருடைய கீழ்ப்படிதல் யாருங்க? அந்த ஒருவர் கீழ்ப்படிஞ்சு நடந்திருக்கிறார். அவர் யாரு? யூத் தான் சொல்லுங்க. அந்த ஒருவர் கீழ்ப்படிந்து நடந்திருக்கிறார். அவர் யாரு?
ஏன்னா நீங்க ஏதாவது பேசிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அப்படின்னு இருக்காங்க எல்லாரும். அந்த ஒருவர் கீழ்ப்படிந்திருக்கிறார். அவர் யாரு? ஏன் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார்? தன்னுடைய சொந்த தகப்பன் தன் சொந்த குமாரனை இந்த உலகுக்கு அனுப்புறாரு. நீ போ, மனுரூபம் எடுத்து நீ போ, எல்லா மனிதனுக்கு உண்டான எல்லா துன்பமும் உனக்கு வரும், எல்லா பிரச்சனையும் வரும். உன்னைய கள்ள தீர்க்கதரிசின்னு கூட சொல்லுவான், உன்னைய திட்டுவான், கல்லால அடிப்பான், ஈட்டியால குத்துவான். ஆனாலும் யாரையும் என்ன பண்ணாத, யாரையும் அவரை எதையும் எந்த வார்த்தையும் அவர் பேசிட்டாரு. அவங்க எல்லாம் என்னுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவரை இங்க அனுப்பிச்சாரு. அவர் எனக்காக இந்த ரத்தம் சிந்தி மறிந்து உயிர்த்தெழுந்து இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஓகேங்களா? அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படுதலினாலே அநேகர் நீதிமான்களாய் ஆக்கப்பட்டார்கள். இப்ப நீங்களாம் நீதிமான்களா யாரு? எங்க ஒருவருடைய கீழ்ப்படுதலினால நீங்க எல்லாம் என்ன ஆயிருக்கீங்க? என்னங்க, ஒரு ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு அவ்வளவு கோபப்பட்டவருங்க. ஆதாம் செய்த பிரச்சனை அன்னைக்கே ஆதாம் கரெக்டா நடந்திருந்தாருன்னா நம்ம எல்லாருமே அன்னைக்கே நீதிமான்களாக ஆக்கப்பட்டோம். மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்க வேண்டியதா. ஏங்க, ஒரு வீட்டை இடிச்சுட்டு மறுபடியும் கட்டி பாருங்க, கட்டி பார்க்கிறவங்களுக்கு தான் அதோட வலி வேதனை தெரியும். ஒரு பெரிய வேலை செய்யறவங்களா இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் செய்வாங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கும், மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து செய்யணும்னா மனசு வருமா? முதலாம் நாள்ல இருந்து 6ஆம் நாள் வரைக்கும் எல்லாத்தையும் உண்டு பண்ணி ஆனவர் 7ஆம் நாள்ல அவர் ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல தேவையில்லாத வேலை பண்ணி மறுபடியும் நான் ஆரம்பத்துல ஆரம்பிக்கணும்னா ஒரு நாள் ஆண்டவருக்கு எத்தனை 1000 வருஷம் போவான். 1000 வருஷம் எத்தனை நாள் போல? ஒரு நாள் போல ஆண்டவருக்கு. அப்ப ஒரு நாள் தான் என்னது? அப்ப எத்தனை 6000 இயர்ஸ் அவர் பிளான் பண்ணி இந்த உலகத்தை உண்டு பண்ணிக்கிறார். சூரியன் உண்டாவதாக உண்டாயிடுமா? ஆதாம் நீ உண்டாவதாக மண்ணில் செஞ்சுட்டா உனக்கு மூச்சை ஊத்திட்டா உண்டாயிடுறா? பொம்மை ஆண்டவர் என்ன மந்திரவாதியா? எவ்வளவு ப்ராசஸிங் இருக்கு. ஒரு இன்னைக்கு ஒண்ணு இல்ல, ஒரு இதய ஆபரேஷன் நீங்க போய் பாருங்க, ஒண்ணு இல்லைங்க. ஆண்டவர் என்ன ரத்தம் சிந்தா ஒண்ணும் இல்ல, ஒரு பிளேட் எடுத்து உங்களுடைய ஒரு வரலாம் எடுத்து லைட்டா பிரிச்சிங்க, இதுக்காக நீங்க எடுத்து கொடுக்குற செலவு எவ்வளவு நீங்க பாருங்க. எப்ப ஆறும் அந்த பொண்ணு உங்களுக்கே தெரியாது. அதிகபட்சமா ஒரு 15 நாள் ஆயிடுமா? 5 நாள் ஆயிடுமா? அப்ப ஒவ்வொரு விரலா வெட்டி எப்ப ஆரம்பிக்குது பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி கொண்டு வாங்கலாம். உயிரே கொடுத்தாரு என் ஆண்டவர். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், இதோட முடிச்சிடறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை படிங்களேன். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினால் இது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கிடைப்பீர்கள். தயவு செய்து வாயினால பேசாதீங்க, சண்டை போடாதீங்க, பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணாதீங்க, பிரச்சனை உண்டு பண்ணாதீங்க. அவன் பேசினாலும் பெரியவர்கள் பேசினாலும் ஏதோ அண்ணன் பேசிட்டாங்க, அப்பா பேசிட்டாங்க, ஏதோ கோபத்துல இருந்துருப்பாங்க. நீங்க தன்மையா எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை வராது, பிரிவினைவாதம் வராது. முக்கியமா நான் யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்றது, நீங்க ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினால செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக கருதுங்க. அவன்கிட்ட திறமை இருக்குப்பா, அவன் வீடு கட்டினாப்பா, அவன்கிட்ட திறமை இருக்கு, அவன் சூப்பர் போஸ்ட்ல உட்காந்துருக்கான், கவர்மெண்ட் போஸ்ட்ல, அவன் பெரிய கொத்தனாருங்க, அவன் சூப்பரா செய்வாங்கன்னு ஏன் என்னால பேச முடியாது? தெரியாதுன்னு நான் சொல்லிட்டே இருந்தா அப்ப நான் எங்க போவேன்? அப்ப என் சொந்த சகோதரன் தங்களில் மேன்மையானவர்களாக நம்ம பாக்குறதே இல்லை. நன்றி என்ன பண்ணுவான்? மேல யாருமே ஏறக்கூடாதான், பிடிச்சு இழுத்து கொடுத்துருவான். இன்னைக்கு இந்த இதுல இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம அப்படித்தானே இருப்போம். ஒருத்தர் பிடிச்சு கீழே இழுத்து விட்டுட்டே இருக்கும்ல. ஒருத்தவங்க மேல போயிட்டான்னா இன்னொரு கை கொடுப்போம். அப்படியே நம்ம சந்ததியே பெருசா வளர்ந்துருக்குமே. நம்ம நினைக்கிறது இதுதான். நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கோம், நம்ம பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்றோம், எல்லாம் பேரளவுல நடந்துட்டு இருக்கேன். நான் சொல்றேன், பேரளவுல நீங்க சொன்னா படிச்சா கூட 2 நாள் அடுத்த மலைக்கு போயிடுவேன். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீங்க பேரளவுல நீங்க சோறு போட்டீங்கன்னா, ஆனா
கணவர் உங்க கூட இருக்க மாட்டாங்க. பேரளவுல ஏதோ செலவுக்கு காசு கொடுத்தீங்கன்னா மனைவி உங்க கூட இருக்க மாட்டாங்க. பேரளவுல மட்டும் நான் ஆண்டவர்கிட்ட நான் பேசணும்னா ஆண்டவர் என் கூட இருப்பாரா? எத்தனையோ பேருக்கு புத்தி சொல்கிற நீங்கள், எத்தனையோ பேருக்கு நீங்க அறிவுரை சொல்லியிருப்பீங்க உங்க வாழ்க்கைக்கு. சின்ன பிள்ளையா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். ஆனாலும் உங்களுக்கு நீங்களே புத்தி சொல்கிற ஒரு நாட்களை ஏற்படுத்திக் கொடுங்கள். தங்களிலும் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர் பாருங்க. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவர்களை நோக்குவாராக. கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை உங்களிலும் இருக்கிறது. ஆனவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய சகோதரனை நேசிக்க சொல்றாரு, எல்லாரையும் அன்பு செய்ய சொல்றாரு, எல்லாரையும் கனப்படுத்த சொல்றாரு. அப்ப அவருக்கு இருக்கிற சிந்தனை அதுதான். அப்ப அவரோட பிள்ளையாக இருக்கிற நாமளும் எனக்கும் என்னவா இருக்கணும்? அந்த சிந்தனை தான் இருக்கணும். அவர் பாருங்க, அவர் தேவனுடைய ரூபமாய் இருக்கணும். இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட நம்ம முடிச்சுக்கலாம், பிரேயர் பண்ணி முடிச்சிடலாம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருக்கும். தேவனுக்கு சமமாய் இருப்பதை ஒரு கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல், என் பாஸ் எனக்கு எல்லா வேலையும் செய்ய கொடுத்துட்டாரு, அவருடைய பேங்க் பாஸ்புக்ல இருந்து செக் புக்ல இருந்து சைன் பண்ணி ஓபன் செக்கை கொடுத்துட்டாரு, ஆனாலும் என் பாஸ் எனக்கு கொடுத்துட்டாருன்னு அதை துஷ்பிரயோகம் பண்ணாம தேவனுக்கு சமமாய், என் பாஸுக்கு நான் சமமாய் இருப்பதை போல தேவனுக்கு சமமாய் ஆனவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தபடினாலே அதை ஒரு கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல், அது ஒரு பிளான் செக்கை எடுத்து நம்ம வச்சுக்கலாம்னு இல்லாம, இந்த மக்கள்லாம் எனக்காக தான் கொடுத்துருக்காரு இவங்களை மிஸ்யூஸ் பண்ணிடலாம்னு இல்லாம, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அந்த தாழ்மை எங்க போச்சு? யாராவது உங்களை குற்றப்படுத்தினாங்கன்னா நீங்க அந்த ஓகேங்க சாரிங்கன்னு சொல்லிட்டு நீங்க போயிடுங்க. உங்களை தாழ்த்திக்கிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் அதிபதி, இந்த உலகத்தை படைத்தவர், தம்மை தாமே தாழ்த்தினார். அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி நம்மை தாமே தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, நீங்களும் அவரும் அப்போலேயே இருந்தீங்கன்னா எல்லாரை விட உங்களை பெரியவனா மாற்றிடுவாரு. அப்ப அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால் யாவும் முடங்கும்படியாக பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இதுவரைக்கும் கர்த்தர் தான், நம்ம பழைய ஏற்பாட்டில் நீங்க படிச்சிருப்பீங்க, கர்த்தர் தான் இந்த பூமியை படைத்தார், கர்த்தர் தான் எல்லாத்தையும் செய்யறார். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாழ்மையா இருந்தபடினாலே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு? எல்லா இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால் யாவும் முடங்கும்படி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கும் மேலாக, எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை கர்த்தர் அவருக்கு தந்தருளினார். ஆமென். இந்த உலகத்துல நம்ம அவருடைய பிள்ளைகளா இருந்தோம் அப்படின்னா அவரு நமக்காக சாட்சி கொடுப்பார். யோகுவோட வாழ்க்கையில அப்படிதான் சொன்னாரு, யோகு மேல கைய போடாத சாத்தானே, அவன் ஏன் இல்லை. ஆண்டவர் சாட்சி கொடுக்கிற ஒரு பிள்ளையாய் நீங்களும் நானும் வாழணும். அப்படி வாழ்ந்தா கர்த்தர் உண்மையாகவே நம்ம என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சத்தம் நீங்க சத்தமா பேசுங்க, பிசாசு எல்லாம் ஓடுங்க. நீங்க கோபத்துல இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, பிரச்சனையில இருக்கீங்கன்னா நீங்க சத்தமா இங்க ஆலயத்துல ப்ரே பண்ணுங்க. அப்படின்னு கத்துனீங்கன்னா உங்க சைக்காலஜிக்கலி உங்க மூளையில இருக்கிற நரம்பு ட்விஸ்ட் ஆகி பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தி ஆகி உங்க ப்ராப்ளத்தையே நீங்க மறந்துடுவீங்க. உங்க ப்ராப்ளத்தையே நீங்க மறந்துடுவீங்க. சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
என்ன சத்தமா உறக்கமா பெண்டிகா சத்தத்துல தான் அல்லேலூயான்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க, நீங்க வெட்கப்படுறீங்க, அதனால நான் சொல்லல. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்தார், இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஆமென். சரி, இப்ப உங்களுக்காக ஒரு பாடல், பிள்ளைங்களோட பாடல் பாடுறேன். என்னுடைய துறவியர் மிஸ்ஸஸ் பிரபாவதி ஒரு ப்ரேயர் பண்ணி இந்த செக்ஷன் முடிப்பாங்க. இம்மட்டும் காத்து வழி நடத்தின இம்மானுவேலரே, என்னை எங்களை இனியும் காத்துக்கொள்ள சர்வவல்ல பிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாளில் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக இந்த 40 நாட்கள் நோக்கிலிருந்து சுவாமி உங்கள் ஜீவனை எங்களுக்காக நீர் கொடுக்க வந்த இந்த மாதத்திலும் இந்த ஆலயத்திலே நாங்கள் வந்து நிற்கும்படி நீர் முன்குறித்த நாளுக்காக நாங்கள் தயவாய் நன்றி சொல்லுவோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆண்டவரே, அழைக்கப்பட்ட அநேகம் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லியிருக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் உள்ளத்திலும் இல்லத்திலும் நீர் தப்போம் சுவாமி. தேவைகளை சந்தீங்க ராஜா,
அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இம்மட்டும் கைவிடாத நீர் இனியும் எங்களை காக்க துணையாய் இருப்பீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் திரும்பி செல்கிறோம் சுவாமி. எங்க ஆலய நிரம்பும்படி நீர் எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஜனங்களை கொண்டு வந்து சேரும் சுவாமி. எங்கள் இல்லத்திலும் ஆண்டவரே என்னை குறையாத வண்ணம் நீர் எங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. உமக்கு பிரியமான குடும்பமாகவும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாகவும் நாங்கள் இந்த பூமியிலே ஜீவிக்க உடைய வருகையை நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட நீர் எங்களை ஆண்டவரை சுத்திகரித்து ஆயத்தப்படுத்தும். கேட்ட செய்தி ஒவ்வொன்றிலும் எங்கள் இருதயத்தில் பசுமரத்த ஆணியை போல கர்த்தாவே ஸ்தோத்திரம் இந்த அடுத்த வார செய்தி வரைக்கும் நாங்கள் அதை அசைப்படவும் அப்பா ஸ்தோத்திரம் என் ஜீவனை கொண்டு எங்களுடைய உங்களுடைய வார்த்தை என்ற மன்னாவை கொடுத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வார்த்தைகளை நாங்கள் அநேகம் கேட்டாலும் ஆனால் நீ பேசின அந்த ஒத்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொண்டு கர்த்தாவை எங்களை முழுவதுமாக சுத்திகரித்து எங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கர்த்தாவை இன்றிலிருந்தாவது கர்த்தாவை ஸ்தோத்திரம் இப்படி ஜீவிய பாதையில் நடக்க நிறுவனம் இந்த வாரம் முழுவதும் எங்கள் தேவைகளை சந்திக்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிய சுவாமி. மீதியான நேரங்களிலும் எங்களோடு ஒரு துணையாக இருக்கார். இங்கு வருகிறவரும் வர முடியாமல் வீட்டிலிருந்தே இந்த செய்தியை கேட்டு ஒவ்வொரு உள்ளத்திலும் மேல் ஆசீர்வதிங்க சுவாமி. நீர் எங்களோடு தங்குங்கள், உன் கரம் எங்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் மூலம் கேட்டு வெற்றி உங்களை நல்ல பிதாவே. Thank you.